திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 65, சங்கீதம் 65 அதனுடைய 4வது வசனம். சங்கீதம் 65. உம்முடைய பிரகாரங்களின் வாசமாய் இருக்கும்படி, உம்முடைய பிரமாணங்களின் உங்களுடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாகும். நல்ல கவனமாக கவனிங்க. உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்கிறவன் பாக்கியவான். அப்போ தெரிந்து கொள்ளாதவன், தேவனால் தெரிந்து கொள்ளலை அப்படின்னா என்னன்றது மாதிரி தானே வருது. எதிர்பதம் எப்படி வருது? உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான் இருக்குது. அப்போ தேவன் தெரிந்து கொள்ளாதவன் உண்டோ? ஐயா ஏற்பாடில் எங்கே தெரில, ஐ திங்க் லூக்காயோ மத்தேயோன்னு தெரில. அழைக்கப்பட்ட எல்லாரும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள், மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள்னு வசனம் இருக்குது. அப்போ எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்காங்கன்னா எல்லாரும் நீதிக்கு உட்பட்டிருக்கிறார்கள் இல்லையா? உண்மை தானே? ஆனால் இங்கே என்ன மேட்டர்னா, ரொம்ப கவனமாக கவனிங்க, டீப்பாக கவனிங்க. உம்முடைய பிரகாரங்களில் வாசமாக இருக்கும்படி அப்படின்னா, தேவன் அழைத்து வாக்கு பண்ணி அவனை, அந்த குறிப்பிட்ட மனுஷனை தேவன் விரும்புகிறபடி உயர்த்த நினைக்கிற அந்த அளவின்படி அவனை உயர்த்தி நிலைத்து நிற்க பண்ணுகிற தேவனுடைய திட்டத்தில் அவனை சேர்த்து கொள்கிறது தான் அவர் பிரகாரம். சிம்பிளாக அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, தேவன் இருக்கிற ஸ்தலத்திலேயே உங்களை கொண்டு இணைத்து உட்கார வைக்கிறதுக்கு பேர் தான் அவர் பிரகாரங்களில் உட்காருகிறது. ஹல்லேலூயா. அவர் என்ன டீலிங் பண்ணுறாரோ அதே டீலிங்கை இங்கே பண்ணுறதுக்கு நம்மளே என்ன செஞ்சிருக்கிறாரு? எல்லா விதத்திலையும் தகுதிப்படுத்துகிறது தான் அவர் பிரகாரங்களில் இருக்கும்படி தெரிந்து கொள்ளுகிறது. ஹல்லேலூயா. கவனிங்க. உம்முடைய பிரகாரங்களில் வாசமாக இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. உம்முடைய அவனை எப்படி பண்ணுவாரான்னா, அப்படி சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான் அப்படின்னா அவன் லைஃப் செட்டில்டு அப்படின்னு அர்த்தம். அவன் லைஃப் செட்டில்டு. உமது பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையினால் அவன் திருப்தி ஆவான். எப்படி? பரிசுத்த ஆலயம்னா அந்த மனுஷனை பரிசுத்தம்னு சொல்கிறது என்னன்னா, அவன் எல்லா வகையான வாழ்க்கையிலும் ஜெயத்தோடு வாழுகிறதான் பரிசுத்தம். பரிசுத்தம்னா பாவம் செய்யாமல் இருக்கிறதுன்னு மொட்டையாக நினைக்கிறோம். அது பாவம் செய்யாமல் பாவம்தான். ஆனால் பாவம் செய்யாதுன்னா வெறும் 4 பாவங்களை ஏதோ இந்த உலகம் சொல்கிற மாதிரி 4 பாவங்களை செய்கிறது மாத்திரமல்ல, தேவனுக்கு கீழ்ப்படுகிறது. பாவம் செய்யாமல் நிறைய பேர் இருக்காங்க தெரியுமா? சபைக்கு வரவங்க தான் பாவம் செய்யாமல் இருக்காங்களா? பாவம் செய்யாமல் நிறைய பேர் இருக்காங்க. சபைக்கு வந்தால் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்துவம் என் வாழ்க்கையில் பலிச்சு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஏன்னா இது என் வாழ்க்கை கிடையாது, தேவன் என் மேல் திட்டம் பண்ணின வாழ்க்கை. என் மேலே ஒரு மிகப்பெரிய தரிசனத்தை வைத்திருக்கிறார். அந்த தரிசனத்தை நிறைவேற்றும்படி நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்கிறது தான் பரிசுத்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நீங்கள் பெற்றுக்கொண்டா நீங்கள் எந்த பாவத்தை செய்ய மாட்டீங்க. புரியுதா? பாவனா கொலை செய்கிறது, விபச்சாரம் செய்கிறது, களவு செய்கிறது, இச்சிக்கிறது, இது மாத்திரமல்ல பாவம். விசுவாசம் இல்லாமல் செய்வது எல்லாம் பாவம். விசுவாசம்னா இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் இல்லாமல் செய்வது அத்தனையும் பாவம். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அப்போ அவருடைய பிரகாரத்தில் வாசமாக இருக்கும்படி அவர் நம்மளை தெரிந்து கொள்வாராம். யார் அப்படி தெரிஞ்சு கொள்கிறாரு? யாரோ ஸ்பெஷலாக தெரிஞ்சு கொள்கிறார் போல இருக்கு. அவர்
என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா பொது காமனாக உங்களுக்கு சொல்லணும்னா அழைக்கப்பட்ட எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். தே ஆர் ஆல் பீப்புள். யாரெல்லாம் கால் பண்ணப்பட்டு யாரெல்லாம் அழைத்திருக்காரோ எல்லாருமே சூஸ் பண்ணியிருக்காரு. சூஸ்னா இந்த டிபார்ட்மெண்ட், இந்த டிபார்ட்மெண்ட், இவன் இந்த டிபார்ட்மெண்ட், இவன் இந்த டிபார்ட்மெண்ட். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு தரிசனம் இருக்குது பார்த்தீங்களா. சோசன் காலிங்கன்னா எல்லாரையும் கூப்பிட்டுருக்காரு தான். எல்லாரையும் தான் சபைக்கு கூப்பிட்டுருக்கோம். எல்லாரையும் தான் இந்த பூமியில் கூப்பிட்டு வந்திருக்கிறார். கூப்பிட்டு எல்லாரையுமே என்ன செஞ்சுருக்கிறாரு, தனித்தனியாக செலக்ட் பண்ணியிருக்கிறார். இவனுக்கு இது, இவனுக்கு இது, இவனுக்கு இதுன்னு செலக்ட் பண்ணியிருக்காரு. புரியுதா? அப்போ தெரிந்து கொண்டு அவர் அதுக்கப்புறமா அவர் ஒன்றை தெரிந்து கொள்கிறாரு. எல்லாரையும் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் தான். ஆனால் இங்கே ஒருத்தனை என்ன பண்ணியிருக்கிறார்னா, உம்முடைய பிரகாரங்களில் வாசமாக இருக்கும்படி. அவருடைய பிரகாரங்களில் வாசமாக இருக்கும்னா தி கிரேட் பொசிஷன். அவர் இருக்கிற அந்த உன்னத நிலை, தேவன் இருக்கிற அந்த உன்னத நிலையை ஒரு மனுஷன் இந்த பூமியிலே அனுபவிக்க அவனுக்கு ஸ்லாக்கியம் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்லாக்கியத்தை அனுபவிக்கிற பாக்கியம் அவரிடத்துல வரும். அவர் என்ன பாருங்களேன், தேவன் பரலோகத்தில் வாசம் பண்ணுறாரு. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் எடுப்போம். பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற தேவனை கவனிக்கிறதுக்கு நிறைய ஆள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவர் தான் ராஜா. கவனிக்கிறது நிறைய ஏஞ்சல்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவருக்கு ஒரு ஏஞ்சல் என்னெல்லாம் கொண்டு கொடுக்குதோ அதெல்லாம் யாருக்கு கிடைக்கும்? யாருக்கு? அவர் பிரகாரம், அவர் பக்கத்தில் இருக்கணும் கிடைக்கும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 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 டீ ஒரு ஏஞ்சல் ஆண்டவருக்கு ஒரு டீ கொண்டு வருது. அப்போ பக்கத்தில் நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன கிடைக்கும்? டீ கிடைக்கும். ஏன்னா அங்கே ஆயத்தம் பண்ணது யாருன்னா ராஜா தான் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அப்போ அவர் பிரகாரங்களில் இருக்கிற ஆசீர்வாதம் அப்படின்னா அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே அவருக்கு என்னென்ன அந்தஸ்து வழங்கப்படுகிறதோ அதே அந்தஸ்து, அதிகாரம், புரியுதா, வாழ்க்கை, அதுதான் அவர் பிரகாரங்களில் இருக்கிறது, அவரிடத்தில் இருக்கிறது, அவருக்கென்று இருக்கிறது. அவர் என்னெல்லாம் அனுபவிக்கலாமோ அதை எல்லாத்தையும் நம்மளே அனுபவிக்க தேவன் அதிகாரம் தந்திருக்கிறார். அதுதான் அவருடைய பிரகாரங்கள். யாரு? தேவனோடு. அது யாருக்குன்னா, உம்முடைய பிரகாரங்களில் வாசமாக இருக்கணும் தெரிந்து கொள்கிறவன் பாக்கியவான். யாரு அந்த தெரிந்து கொள்றதெல்லாம் யாரு அப்படின்னு உள்ள பார்க்கலாம். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகி உம்முடைய வீட்டின் நன்மையால் அவனை திருப்தியாக்குவாராம். வீட்டின் நன்மைன்னா உங்களுக்கு புரிஞ்சுது. அவருக்கு டீ கொடுத்தா உங்களுக்கு டீ கிடைக்கும். அவர் என்னென்ன ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் அத்தனையையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. ரைட், கவனிங்க. அப்படி திருப்பிக் கொள்ளுங்க. சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 3. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். பக்தி உள்ளவனை தான் கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். ஹூஸ் சோசன் பீப்புள்? யார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படின்னா பக்தி உள்ளவர்கள். யார் சொல்லுங்க? பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டாராம். தெரிந்து கொண்டார் என்று அறிந்து கொள்ளுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, முதல்ல பக்தி உள்ளவன் யாருன்னு சொல்லி தரேன் பாருங்க. பக்தி உள்ளவன் யாருன்னா, ஒரு பக்தி அப்படின்னா என்ன? பக்தினா அவர் ரொம்ப பக்தி பரவசமாக இருக்கிறாரு அப்படியா? ஜல 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 அப்படியா? பக்தினா ஒருவன் சொல்கிறது. இப்போ ஒரு ஆள் மேலே ஒரு ஆள் பக்தியாக இருக்குது அப்படின்னா என்ன? அவன் மேலே ரொம்ப பக்திங்க அப்படின்னா என்ன? அவர் என்ன சொன்னாலும் கீழ்ப்படுகிறதுக்கு பேர் தான் பக்தி. எப்படி? ஆண்டவர் என்ன சொன்னாலும் கீழ்ப்படுகிறது தான் பக்தி. எனக்கு நிறைய புத்தி இருக்குதுன்னு சொல்லி நீ போனேன்னா பக்தி இல்லாமல் போயிடும். எப்படி? நல்ல புத்தி இருக்குது, அறிவு எனக்கு ஏற்கனவே, அப்படி போனால் இப்படி வரலாம், இப்படி போனால் அப்படி வரலாம், கரெக்டாக
கரெக்டாக தெரியும் அப்படின்னு நீ பெரிய ஞானி மாதிரி இருந்தேன்னா புத்திசாலியாக இருக்க முடியாது. ஆறதில் நான் சொன்ன மாதிரி உன் அறிவில் இங்கே வேலை செய்யும், அவர் கிருபை தான் வேலை செய்யும். உன் அறிவில் வேலை செய்யணும்னா முட்டி விழுந்துருவேன். புரியுதா? ஆமாம். அப்போது அறிவு வேலை செய்யாது, கிருபை தான் வேலை செய்யும். கிருபை வேலை செய்யணும் அப்படின்னா இப்போ ஒரு ஆள் சொல்கிறத என்ன செய்யணும்? அவர் சொல்கிறத நான் கேட்குறேன்பா, அதுக்கு பேர் தான் என்னது? பக்தி. வசனத்தை தான் போதிக்கிறேன், பக்தி. கவனமாக கவனிங்க. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். யார் அறியணுமா? எப்படி அறியணுமா? பக்தி உள்ளவனை தனக்கென்று தெரிந்து கொள்ளணும். புத்திசாலியோ நல்ல புத்திசாலியாக இருக்கான்பா, இவனை ஆறாத. நான் நினச்சிருக்கேன் முதல்ல, நான் ஊழியத்துக்கு வந்த ஆரம்ப காலத்தில் சிலருக்கு ஊழியம் பண்ணும்போது நான் நினைப்பேன், ஊழியம் அவங்கள அழைக்க மாட்டாங்க, ஆனால் நான் நினைப்பேன் இவங்க எல்லாம் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிச்சா எப்படி இருக்கும். நிறைய பேர் நினச்சிருக்கேன். நிறைய இந்த உலகதரமான ஞானவான்கள் எல்லாருமே நான் நினச்சிருக்கேன், இவங்க எல்லாம் ஆண்டவரை, குறிப்பாக இவங்க வந்தால் செம்மையாக பிரசங்கிப்பாங்களே, இவங்க பெரிய ஆற்றல் உள்ள ஆளாச்சு, இவங்க ஒரு 10 பேர் அசால்ட்டை கேதர் பண்ணுறாங்களே, ஒரு 100 பேர் அசால்ட்டை நடத்துகிறாங்களே, இவங்கெல்லாம் கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சால் பெருசாக சாதிச்சிருவாங்களேன்னு நான் நினச்சிருக்கேன். போக போக தான் தெரியுது, இந்த உலகதரமான ஆற்றல் ஒன்றுக்கும் உதவாத குப்பை. தேவன் அவனை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டார். எப்படி? பெரிய அறிவு இருக்கு, பெரிய பலன் இருக்கு அப்படின்னா அதுதான் ஆண்டவர் ஞானவானை வெட்கப்படுத்தும்படி பேதைகளையும் ஒன்றுமில்லாதவர்களையும் அற்பமென்று எண்ணப்பட்டவர்களையும் நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்றாரு. புரியுதா? அதுதான் தேவன். அந்த தெரிந்து கொள்ளுதல், புரிஞ்சுக்கோங்க. தேவன் யார தனக்கு பக்திக்குரிய பிள்ளையா தெரிஞ்சு கொள்றாருன்னா அவர் என்ன சொன்னாலும் கேட்கணும்பா. எப்படி? அவர் என்ன சொன்னாலும் கேட்கணும். அவர் என்னை குழிக்குள் கொண்டு தள்ளுவதே இல்லை. என்னிலே என் வாழ்வை துவங்கினவர் என்னிலே என் வாழ்வை வெற்றிகரமாய் முடிப்பார். அவர் ஆல்பா ஒமேகாவாய் இருக்கிறார் என்பதை எவன் உறுதி பண்ணுகிறானோ அவன்தான் பக்திமான். அந்த பக்திமானை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். யாரை தெரிந்து கொண்டார்? பக்தி. அந்த பக்திமான் தேவனோடு இருந்து தேவனுடைய பிரகாரங்களின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி அவன் இந்த பூமியில் அழைக்கப்பட்டிருக்கிறான். அந்த கிருபையை பெற்றுக்கொண்டிருக்கிறான். அவன் என்னப்பா இப்படின்னு வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி அப்பா அற்புதம் செஞ்சிருப்பாரு. அற்புதம் நடக்கல, நன்மை நடக்கல, ஆசீர்வாதம் வரல அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. என்னது? சிம்பிளாக சொல்லணும்னா கீழ்ப்படியாமை. என்னது? கீழ்ப்படியாமை. பக்தி எதை சொன்னாலும் பக்தியாக இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? சிலவங்க பக்திமான நம்மளுக்கு எனக்கெல்லாம் சின்ன வயசில் கிறுக்கனாக இருப்பான் போல இருக்கு. ஆவுன்னா காலை பிடிச்சி நடக்கிறான். எப்படி? கிறுக்கனாக இருப்பான் போல இருக்கு, அறிவு கெட்டப்ப. நான் சொல்கிறேன், நீ மனுஷனுடைய காலை பிடிப்பதற்கல்ல கர்த்தருக்கு அழைத்து வந்திருக்கிறார். தேவனுக்கு கீழ்ப்படியும்படி. அவர் என்ன செஞ்சாலும் நான் செய்வேன்டா. அவர் என்ன தூக்கி என்னை கொன்றே போட்டாலும் நான் ஆண்டவர் கீழ்ப்படிவேன். கர்த்தருக்கு மாத்திரமே நான் கீழ்ப்படிவேன்னா ஒன்றை தான் ஆண்டவர் அவர் பிரகாரங்களில் அவருக்கு என்ன ஆசீர்வாதம் இருக்குதோ, அவர் என்ன வச்சிருக்கிறாரோ அதையே உனக்கு கொண்டு வர வைப்பார். அதையே நீ பெற்றுக்கொள்ளலாம். நீ அங்கே இருந்துட்டு அப்பா அப்படின்னு கூப்பிட்டாலே உன் இருதயத்துக்குள் நீ எதை விசுவாசித்து எதை விரும்பி நீ அப்பான்னு கூப்பிடுறேன்னு அவருக்கு உடனே தெரியும். வசனம் சொல்லுகிறது, நீ கூப்பிடும் முன்னாடியே, நீ கேட்கறதுக்கு முன்னாடியே நீ என்ன கேட்க வரன்னு எனக்கு தெரியும். நீ கூப்பிடுவதற்கு முன்பதாகவே வல்லமை புறப்பட்டதுன்னு வேதம் சொல்லுது. புரிஞ்சுதா உங்களுக்கு? நீங்க நினைக்கலாம், நீங்க நினைச்சிருக்கீங்களா அற்புதம் இப்படி நடக்கணும், அற்புதம் அப்படி நடக்கணும், அற்புதம் இப்படி அப்படியெல்லாம் நடக்காது, இப்படித்தான் நடக்கும். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார். புரிஞ்சுக்கோங்க, வசனம் சொல்லுது, பக்தி உள்ளவனை தான் தெரிஞ்சு கொள்வார்.
பெரிய புத்திசாலிங்க. அவர் சாதாரண ஆள் கிடையாது. அவர் நிறைய அவார்டுகள் வாங்கியிருக்கிறார். அவர்கிட்ட வந்தேன்னா நீ இந்த அவார்டெல்லாம் கொண்டு போய் நிற்க முடியாது. ஆண்டவரே, எனக்கு ஒரு அவார்டும் கிடையாது, என்னை எல்லாருமே வெறுத்திருக்காங்க, இதுதான் என் அவார்டு. என்னை எல்லாரும் நிராகரித்திருக்கிறார்கள், இதுதான் என் அவார்டு. என்னை ஏற்றுக்கிறீங்களா? அவர் சொல்லுவார், உன்னை தான் நான் ஏற்றுக்கொள்ளுவேன், நீதான் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஹல்லேலூயா. இவனை தான் கர்த்தர், பக்திக்குரியவனை தான் கர்த்தர் தெரிந்து கொள்வார். புத்திசாலியே கிடையாது. தேவனுக்கு புத்திசாலித்தனமாக ஆலோசனை சொல்ல முடியுமா? வசனம் சொல்லுது, அவருக்கு நீ ஆலோசனை சொல்ல முடியுமோ? பாருங்க, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார் என்று அறிந்து கொள்ளுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். உங்க ஜெபம் கேட்கப்படலையா? நான் சொல்றேங்க, நான் உண்மையா சொல்றேங்க, உங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து டேடி எனக்கு இதை செய்யுங்கன்னு நீ கேட்டு பாரு, தந்துடுவாரா? தரமாட்டார். எப்பா நீ எவன் கேட்டாலும் நீ உள்ளத்தின் ஆழத்துல தான் கேட்ப. ஏன்னா உலகம் உனக்கு தராதனால தான் நீ ஆண்டவட்ட கேட்குற. உலகம் தராததானே நீ ஆண்டவட்ட ஈஸியாக போய் கேட்ப. அப்போ உலகம் தராததை நீ போய் ஆண்டவட்ட கேட்குறேன்னு அவருக்கு தெரியும். இவன் சுற்றி அலைஞ்சு வந்திருக்கான், கடைசியாக கிடைக்காதுன்னொடனே என் முன்னாடி வந்து நிற்கிறான் அப்படின்னு அவருக்கு தெளிவாக தெரியும். ஆனால் நீ எப்படி வரணும்னா, முதல்லையே ஆண்டவரே இந்த காரியம் எனக்கு கர்த்தரால் நிறைவேறணும், உண்மை தான் நான் நம்புகிறேன். எனக்கு வாய்ப்புகள் இருக்கலாம், என் கண்களுக்கு வாய்ப்புகள் தெரிஞ்சிருக்கலாம், உன் கண்ணுக்கு வாய்ப்பு தெரிஞ்சிருக்கலாம், உன் பணத்துக்கு வாய்ப்பு தெரிஞ்சிருக்கலாம், உன்கிட்ட இருக்கிற செல்வாக்குக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் எந்த வாய்ப்பு இருந்தாலும் தேவனே இதை நீரே நடப்பிக்கிறீர் அப்படின்னு சொன்னால் கர்த்தர் உன்மேல் பிரியமாக இருக்கிறார். நீ தான் பக்தி உள்ள பையன், நீ தான் பக்தி உள்ள பொண்ணு. பக்தி உள்ளவனை தான் கர்த்தர் தெரிஞ்சு கொள்வார். பயங்கர புத்திசாலித்தனம், பயங்கர. ஆண்டவருக்கு முன்னாடியே புத்திசாலித்தனத்தை காட்டுவாங்க சிலர், பாருங்க. ஹalleluya ரபா ஷந்தர மௌல அந்தரி அந்தரா ரபாலா. அப்படியே திருப்பி கொள்ளுங்க. சங்கீதம் 33 வாங்க. கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். 10வது வசனம் வாங்க. கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதுவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குவார். ஆமாமா. எப்படிங்க? எப்படி என்ன சொல்லப்பட்டிருக்கு? கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனை. ஜாதின்னா ஒரு நாடு, நாடுன்னு அர்த்தம், சரியா? ஆலோசனை, ஜாதிகளின் ஆலோசனையே அப்படின்னு மைண்டே பண்ண மாட்டாங்க. எப்படி? இன்னைக்கு இருக்கிற வல்லரசு நாடு யாது? அமெரிக்கா இல்லையா? வல்லரசு நாடு 8 நாடுகள் இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் டாப் 1 வந்து அமெரிக்கா. அமெரிக்காவே ஒரு ஆலோசனை சொல்லுது. யாருக்கு? ஆண்டவரே, நாங்கள் இதை செய்யலான் இருக்கிறோம், வி ஆர்டர்ட், நாங்கள் ஆர்டர் போட்டிருக்கிறோம் அப்படின்னு ஆண்டவர் என்ன சொல்லுவார்? எப்படி சொல்லுவாரா? அப்படின்வார். ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கு ஒரு வல்லரசு நாடாக இருந்தால் பத்தாது. ஒரு வல்லரசு நாடாக இருக்கிறேன், நான் பயங்கர வல்லமையான ஆள், நான் வந்து ஹிட்லரை பார்க்கலும் பயங்கரமான ஆளாக்கும், பயங்கர ராஜாவாக்கும் அப்படின்னோடனே நீ ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்ல முடியாது. பாருங்க, ஆண்டவர் என்ன செய்வாராம்? கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமானப்படுத்துவார்னு அர்த்தம். யார் அவமானப்படுத்துவாராம்? யாரு சொல்றது? ஆண்டவராமா. யாரு? ஆண்டவர் யார் அவமானப்படுத்துவாராம்? ஜனங்களெல்லாம் அவமானப்படுத்துறது ஒரு ஆண்டவரா? ஒரு நாட்டினுடைய ஆலோசனையே அவமாக்குறது விருதாவா? அதெல்லாம் வேஸ்ட் போ அப்படின்னு சொல்றதுக்கு அப்படி சொல்லுவாரா ஆண்டவர்?
அப்படின்னா ஒரு தனி மனுஷன் தகப்பனே அப்படின்னு கேட்கறதுக்கு எப்படி செவி கொடுப்பாருன்னு வருது இல்லையா? ஆமாங்க, தேவன் பக்தி உள்ளவனை தான் தெரிந்து கொள்வார். நான் பெரிய அதிகாரின்னு போய் நின்னா ஆலோசனையை வெட்கப்படுத்துவார். நீ வெட்கப்பட்டு நிற்ப, ஜனங்களுடைய நினைவுகளை அவமானப்படுத்திட்டுருவார். ஹல்லேலூயா. புரியுதா? புரியுதா? இது ஏன்னா ஒரு நாட்டையே கர்த்தர் இதில் மென்ஷன் பண்ணி சொல்லணும்னா, பக்தி உள்ளவனுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் எவ்வளவு தெளிவாக இருக்குதுன்னு பாரு. நீ பக்தி உள்ளவனாக தான் இருக்கணும். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதா உன் வேலை. தேவனை உன் காரியத்துக்கு கொண்டு வச்சு கீழ்ப்படிய வைக்கிறதா. இப்போ நிறைய பேருக்கு என்னன்னா, தேவனே இவங்களுக்கு கீழ்ப்படியணும், இவங்களா ஒன்றை நினச்சி செய்வாங்க. அதில் ஆண்டவரை நாங்கள் இப்போ ரெடி பண்ணியிருக்கோம், எப்படியாவது வந்து ஆசீர்வதிச்சுட்டு போங்க. யாருக்கு யாருக்கு ஆசீர்வாதம்? அவருடைய கிருபையினால தான் நீ பிழைப்பே. அவருடைய கிருபையினால பிழைக்க வந்துடுவோம் நாம. இந்த இடத்துல ஆண்டவரை வார் வந்தா ஆசீர்வதிச்சுட்டு போங்க அப்படின்னு வந்துட மாட்டாரு. ஏன் எல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இல்லை? ஏன் எல்லாரும் ஆசீர்வாதமா இல்லை? ஏன் எல்லாரும் பெருகலை? ஏன் எல்லாரும் தேவன் பிதாவாகிய தேவன் இயேசுவுக்கு கொடுத்த சகல அதிகாரங்களும் எல்லா மனுஷனுக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அது பிசாசினிடத்தில் இருந்த எல்லா அதிகாரத்தையும் வெளியரங்க கோலமாக்கி தான் சிலுவையிலே வெற்றி சிறந்தார்னு வேதம் சொல்லுது. அப்படி என்றால் எல்லா அதிகாரம் நம்ம கிட்ட இருக்குது. நினைச்சு பார்க்குறீங்களா? எல்லா அதிகாரம் என்கிட்ட தானே இருக்குது. அப்ப ஏன் அதிகாரம் செயல்படலை? தேவன் கொடுத்த அதிகாரம் ஏன் செயல்படலைங்க? என் கையின் பிரயாசம் எல்லாம் ஏன் ஆசீர்வதிக்கப்படலை? உன் கையின் கிரியைகள் எல்லாம் நான் ஆசீர்வதிக்கிறேன், உனக்கு பாக்கியமும் நன்மையும் என்னிடத்திலிருந்து உண்டாகுன்றாரு. ஏன் உன் கையின் பிரயாசத்தில் பிரச்சனை வருது? ஏன் ஒன்று நீ செஞ்சா அது ஆசீர்வாதமாக இல்லாமல் போகுது? புரிஞ்சிருக்கீங்களா? தேவன் சொல்றதுக்கு தான் நீ கீழ்ப்படியணும். அதுக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம் பாருங்க. நீயா ஒன்றை செஞ்சுட்டு ஆண்டவரை வந்து கீழ்ப்படியும் அப்படின்னா எப்படி? ஆண்டவரே நீர் வந்து எனக்கு கீழ்ப்படியுங்க. புரியுதா? இது நமக்கு தெரியல பாருங்க. இது நமக்கு தெரியல. நம்ம என்ன செய்யறோம்னா, நாமளா ஒன்றை செஞ்சுட்டு ஆண்டவரை சர்வவல்ல தேவனை சகலவற்றையும் கொடுத்தது அவருடைய திட்டத்தை நிறைவேற்றும்படி அழைக்கப்பட்ட நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். நம்ம போய் ஆண்டவரே எனக்கு கீழ்ப்படியும். புரியுதா? ஹல்லேலூயா. நம்ம கவனிக்கணும் பாருங்க. நம்ம இதை ஞானமாக இதை எடுத்துக்கணும் பாருங்க. இதை எடுத்துக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நீ என்ன கத்துனாலும் என்ன கூச்சல் போட்டாலும் காரியம் நடக்காது. நான் ஜோம் பண்ணனாக்கும், நான் பைபிள் படிச்சனாக்கும், நான் அதை பண்ணனாக்கும், நான் இதை பண்ணனாக்கும், காணிக்க கொடுத்தனாக்கும், அதை செஞ்சனாக்கும், இதை ஒன்றும் நடக்காது. கர்த்தர் பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார். சொல்லுங்க, வாய் வரமாட்டேங்குது. யாரை தெரிந்து கொண்டாரா? பக்தி உள்ளவன். அவர் என்ன சொன்னாலும் அதுல காரியம் இருக்கும்டா. அவர் நில்லு ஓடி தான் காரியத்தை ஜெயிக்கணுமா இருக்கும். நீ இப்போ ஓட ஆரம்பிச்சாதான் இன்னும் ஒரு வாரத்தில் காரியம் நடக்குன்ற மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும். நீ உலகம் சொல்ற மாதிரி சூழல் உனக்கு ஆயத்தம் பண்ண மாதிரி நீ ஓட ஆரம்பிச்சேன்னா நீ கண்டிப்பாக ஜெயிச்சிட முடியாது. ஹல்லேலூயா. ஓடணும், வேற வழி இல்லையே. நீ ஒரே ஒரு வாரம் தான் இருக்குது. எப்படியாச்சும் ஓடிடணுமே. ஓடி போய் அதை பிடிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே நீ பிடிச்சிட மாட்டப்பா. அவர் கிருபை இல்லாம ஒண்ணுமே பிடிக்க முடியாது. ஹல்லேலூயா. நான் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டிய. நீ போய் அவரை உலுக்குன்னு உலுக்கி அவரை கமத்தி குமுத்தி அப்படின்னு சொன்னோன்னே அவரு தங்க முட்டையா போட்டு தர மாட்டாரு. அவர் தங்க முட்டையை ஏற்கனவே போட்டு வச்சிருக்கிறாரு. அனுபவிக்க வந்திருக்கிற கீழ்ப்படி. சொல்லுங்க மனமே, கீழ்ப்படி. கர்த்தர் என்ன சொன்னாலும் உலகம் சொல்றதில்ல. உன் பர்ஸு சொல்லும் 5 பைசா பிரயோஜனம் இல்லாத பயத. நீ எது சொல்லும்? 5 பைசா பிரயோஜனம் இல்லாத பய. உன்னை சுற்றி இருக்கவும் சொல்லுவான், யார் பிச்சைக்கார பய அப்படின்னு சொல்லுவான். அப்போ நீ என்ன செய்யணும்? என்ன சொல்லணும்?
ஐ ஆம் த சன் ஆஃப் காட். எப்படி சொல்லணும்? அப்பதான் நீ சொல்லணும், பெருமை கொள்ளணும். அந்த தாழ்வில் பெருமை கொள்ளணும். நீ நான் கர்த்தராகிய தேவ வல்லமை உள்ள சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய புத்திரன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை நீ சொன்னா கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறாய். அந்த சூழலுக்கு நீ கீழ்ப்படியவில்லை என்ற அர்த்தம். விளங்குதா? விளங்குதா? ஆசீர்வாதம் சும்மா வந்துடாதுங்க. ஆமாம், நானே என் சபையில் கேட்டிருக்கிறேன், நம்ம சபையிலே கேட்டிருக்கிறேன். என்ன ஆசீர்வாதம் வாக்குத்தத்தம் எல்லாம் சொல்லி என்ன ஆசீர்வாதம் நான் கேட்டிருக்கேன். இப்போ வாக்குத்தத்தம் எப்படி பலிக்கும்? பக்தி உள்ளவனைத்தான் கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார். அவர் என்ன சொன்னாலும் கீழ்ப்படி வேண்டா. எப்படி? படுக்க சொன்னால் படுத்துருவேன். ஆவியான நேற்றுக்கு நைட்டு தான் என்கிட்ட பேசினாரு. பாரு, கர்த்தர் சொல்லுவார், நீ கீழே இருன்னு, நீ படுத்துடணும். கர்த்தர் சொல்லுவார், மேலே போன்னு சொன்னால் நீ காலுக்கு மேலே காலை போட்டு உட்காரணும். ஏன்னா நீ தேவன் சொல்லி மேலே உட்கார்ந்தேன்னா அப்பனுக்கு மரியாதை. கீழே போய் உட்காருன்னு சொல்லி நீ படுத்தேன்னா அப்பனுக்கு மகிமைக்கு மேலே மகிமை. வாழ்ந்திருக்கவும் கற்றுக்கொள்ளணும், தாழ்ந்திருக்கவும் கற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. சும்மா ஆசீர்வாதம் வராது பாருங்க. கர்த்தரை அறிகிற அறிவே இல்லைங்க. நம்ம என்ன அறிஞ்சிருக்கிறோம்? தேவனை பற்றி என்ன அறிஞ்சிருக்கிறீங்க? இல்லை, ஒன்றுமே இல்லைங்க. இப்படி பார்த்தா பாருங்க, கொஞ்சம் அப்படியே ஒரு தூள் எடுத்து இப்படி பார்த்து இப்படி தடை பாருங்க. அப்படியே ஒன்றும் இல்லைங்க. காலையில் நாளைக்கு போங்க, பட்டணம் கடலுக்கு போங்க. பட்டணம் கடலில் போய் நல்லா அந்த மணலில் கிடந்து உருளுங்க. உருண்டுட்டு அப்படியே கையை ரெண்டையும் அப்படியே அகலமாக உள்ளே விடுங்க. எங்க மணலுக்குள்ளே விட்டுட்டு நல்லா அலசுங்க. அலசிட்டு இன்னும் வாங்கி ஆச்சுடா, எடுத்து ஆச்சுடான்னு மொத்தமாக எடுங்க. எதை? மணலை எடுத்துட்டு எல்லாம் எண்ணியாச்சுன்னா எண்ண முடியாது. அப்போ நீ என்ன செய்வ? இப்படி பிரிப்பில் நாக்கு கடைசியில் இப்படி ஒட்டும். அதை எண்ணிப்பார். அதை கூட உன்னால் எண்ண முடியாது. ஹல்லேலூயா. சொல்லப்போனால் ஒன்றையும் அவர் இல்லாமல் செய்யவே முடியாது. அதனால தான் கர்த்தர் தமக்கென்று ஒரு ஜனத்தை தெரிஞ்சு கொண்டிருக்கிறார். அவரை போய் உனக்கு கீழ்ப்படிய இல்லை, நீ போய் அவருக்கு கீழ்ப்படினும். அதுக்கு தான் நம்மளை தெரிந்து கொண்டார். ஆதாம் அவருக்கு கீழ்ப்படிந்தா பிரச்சனை இல்லை. இன்னைக்கு நம்மளும் பழம் தின்னுட்டு சாப்பிட்டு போயிட்டு இருப்போம். இது எல்லாமே ஏதேனா இருந்திருக்கும். மார்த்தாண்டம் ஒரு ஏதேன் தோட்டமாக இருந்திருக்கும். தோட்டம் வரோம், ஒரு ஏதேன் தோட்டத்துக்கு உள்பகுதியில் பெரிய அழகாக இருக்கும் பாருங்க, வனாந்திரம் இல்லையா? ரசிச்சுட்டு இருந்திருப்போம். இன்னைக்கு பாருங்க, மனுஷன் அதை இழந்து போனான் கீழ்ப்படியாமையினால். தலக்கணம் பாருங்க, கௌரவம் பாருங்க, ஈகோ பாருங்க, தாழணுன்னே கிடையாது பாருங்க. நீங்க இந்த தலக்கணம், கௌரவம், வீரம் நிற்கிறியா, தேவனுக்கு எதிராக நிற்கிறேன்னு அர்த்தம். பக்தியா இல்லைன்னு அர்த்தம். கர்த்தர் யாரை தெரிஞ்சு கொள்வாரா? பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொள்வார். அவன் கூப்பிடுகையில் அவர் என்ன செய்வாராம்? கூப்பிடுகையில் பட்டக்குன்னு கேட்பாரு. வாழ்ந்து பாருங்க, ஒரு 10 நாள் டெஸ்ட் பண்ணி பாருங்க. யார்கிட்டையுமே கான்டாக்ட் பண்ணாதீங்க. வெறுப்புகளை தூக்கி குப்பையில் போட்டு 10 நாள் கான்டாக்ட் பண்ணுங்க. நான் சொல்கிறேங்க, இந்த சபையில் நான் ஊழியம் செஞ்சு கர்த்தர் நான் கேட்டு தராமல் ஒன்றுமே இல்லைங்க. கேட்டதின் அளவு குறைந்திருக்கலாம், ஆனால் கேட்டதை செய்யாமல் இருந்ததே இல்லை. அப்போ புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் எதை கேட்டாலும் செய்வார். கர்த்தர் சும்மா அந்த சீன் போடுறோம்ல, சிலவங்களெல்லாம் சீன் போடுறத மாதிரியே தெரியாது. பார்க்க கிழிஞ்ச துணியும் போட்டுட்டு ஓ பக்திமான் போல இருக்குவார். அவன் இல்லை பக்திமான். கர்த்தர் என்ன படுன்னா படுக்கணும், உட்காருனா உட்காரணும். திடீர்னு சொல்லுவார், மேலே போய் உட்காரு. எங்கே உட்காரு? மேலே போய் உட்காரு.
காஞ்சரகோடு சபை, காஞ்சரகோடு கிருபாசனம் சபை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னுடைய பூர்வீக சபையாக தான் கிருபாசனத்தில் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம். சாது யேசுதாசன் தான் அதனுடைய தலைவர். அவர் இறந்து போயிட்டார். அதுக்கு அடுத்து இது 4வது தலைவர் இப்போ இருக்கிறது, யோபுங்கிற பாஸ்டர். இந்த யோபு பாஸ்டருக்கு முன்னாடி ஒரு பாஸ்டர் இருந்தார், ராமநாதபுரம், கிறிஸ்டோபர் அவர் பேர். அவர் 19வது வயசில் எங்கே வந்திருக்கிறாராம்? காஞ்சரோடு வந்தாராம். மேரேஜ் எல்லாம் ஆகாதவர். 19வது வயசில், அதுக்கு முன்னாடியே ஊழியத்து வந்தாருன்னு ஞாபகம் இல்லை. ஆனால் 19வது வயசில், அந்த இன்சிடென்ட் நடந்த டைம் சொல்கிறேன். 19வது வயசு வரும்போது சாதுவையா, அப்போ சாதுவையா கிட்ட எல்லாம் போய் யாரும் இருக்க மாட்டாங்க. அவரே ஒரு சேலாக தான் உட்காந்துருப்பார் இல்லையா? அவரே மண்டரெல்லாம் உட்காந்துருப்பார், ஒரு சைஸாக இருப்பார் பாருங்க. அப்போ ஒரு சேரில் உட்காந்துருக்கிறாராம். நிறைய பாஸ்டர்ஸ், எப்போது அந்த கன்வென்ஷன் நடக்கும் பாருங்கள், அந்த டைமில் இந்தியா முழுவதும் எல்லா பிரான்ச்சிலேருந்தும் வருவாங்க. அப்போ அந்த கன்வென்ஷன் டைமில் இந்த கிறிஸ்டோபர் பாஸ்டர் வந்து உட்காந்துறான். 19 வயசு அவருக்கு. 19 வயசு இருக்கும்போது, அப்போ இவருக்கு தலைவராக வருவேன்னெல்லாம் தெரியாது. யாருக்கு? இந்த சிறுவனுக்கு 19 வயசு வாலிபனுக்கு தெரியாது. அப்போ எல்லாரும் கீழே உட்காந்துருக்கிறாராம், இவர் கீழே உட்காந்துருக்கிறாராம். அப்போ சாதுவையா சொன்னாராம், வா தம்பி எலும்பு, நீ கீழே உட்காரக்கூடாது. எப்படி? நீ கீழே உட்காரக்கூடாது. நீ எங்கே உட்காரணும்? மேலே உட்காரு. அடுத்த தலைவர் நீ அப்படின்லாம் சொல்ல மாட்டார் அவர். சாதுவையா அப்படிலாம் சொல்ல மாட்டார். நிறைய சூட்சுமமாக சொல்லுவார். அடுத்த தலைவர் நீ எல்லாம் சொல்லலை, நீ கீழே உட்காரக்கூடாது, நீ மேலே தான் உட்காரணும். ஏன்னா அங்கே நிறைய வயசானவர்கள் இருந்தாங்க, அவங்களெல்லாம் சொல்லலை. கர்த்தர் தெரிந்து கொண்டவனை கர்த்தர் இப்படி தான் அழைப்பார். மேலே உட்காரணும். அங்கே போய் இந்த மாதிரி வெக்கம் வந்தெல்லாம் இருக்கான் பார்த்தியா, அவன் பின்னாடி பயங்கர துரோகியாக இருப்பான். சீனை போடுறது வெக்கம் வரும், சில வெக்கங்களெல்லாம் வரும், அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த எனக்கு அடுத்து சேர் கிடச்ச உடனே லைட்டாக முதல்ல இருப்பாங்க, ஃபுல்லாக இருக்க மாட்டாங்க, அப்படியே அந்த விளிம்பில் தான் இருப்பணும். ஆண்டவர் உட்கார சொன்னால் ஏறி காலுக்கு மேலே கால் எடுத்து போட்டு உட்கார்றது தான் தேவனுக்கு மகிமை. ஆண்டவர் தந்த இடம் இல்லை, நம்ம அப்படி நல்ல ஃபுல் படக்ஸ் இருக்கக்கூடாது, ஹாஃப் படக்ஸ் தான் இருக்கணும். அப்படின்னா துரோகினி. யாரு? துரோகி. ஆனால் நம்ம உள்ளத்தில் எப்படி இருக்கும்? பெருமை. ஃபுல்லாக தந்தாரு, நான் ஃபுல்லாக இருக்கல்ல. தேவனை மகிமைப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டாகிறது. அதில் நீ முழுவதும் அவருக்கு வாய்ப்பு கொடு. ஹல்லேலூயா. உலகம் சொல்கிற மாதிரி அவருக்கு வாய்ப்பு இருந்தும் ஹல்லேலூயா அவர் வாய்ப்பை அனுபவம். அவன் கல்லை, அவன் வேற எங்கேயோ வாய்ப்பை விட்டுடுறான், வாய்ப்பை வேற எங்கேயோ ரூட்டில் விட்டுட்டு இருக்கிறான். நீ வேற அவன் பக்திமான்னு நினைக்கிற. வெளியில காட்டுறதெல்லாம் பக்தி கிடையாது, கர்த்தருக்கு கீழ்ப்படிவதே பக்தி. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதா புத்திசாலித்தனம். நீயா ஒரு புத்திசாலித்தனம் உருவாக்கி, நீயா ஒரு பிராக்கெட்டை போட்டு ஆண்டவரே வாரும் அந்த ஆசீர்வதியும். நீ தேவனோடு நடந்தால் உன் எதிர்காலம் தெளிவாய் படமாய் தெரியும். நீ பிச்சைக்காரன மாதிரி தான் இருப்ப, ஆனால் கர்த்தர் சொல்றாரு நீ ராஜா. அப்படின்னா நீ ராஜா மாதிரி தான் இருக்கணும், ராஜா மாதிரி தான் பேசணும். இவனுக்கு என்னடா, இவன் யாரா இவன் பாரு, கிழிஞ்ச ட்ரெஸ்ஸும் போட்டு அவனுக்கு கோலத்தை பாடுறா, இவன் எல்லாம் ராஜாவா? அவன் பேசுகிற பாரு, கர்த்தருடைய நாமத்தில் பேசுகிறேன். ஹல்லேலூயா. நம்மளா ஒரு சிஸ்டம் போட்டு, ஆண்டவரே நான் இப்போ இதை எழுதியிருக்கிறேன், ஏய் அப்பா எழுதுறதுக்கு கையே சரியா வேலை செய்யாத போது கையை வேலை செய்ய வச்சு, புத்தியை வேலை செய்ய வச்சு, உம்முடைய கிருபையினால் எழுதினேன், இதை நிறைவேற்றி முடிப்பீராக. இப்படிதான் பேசணும் நீ. ஹல்லேலூயா. நாமளா உன்னை கிரியேட் பண்ணி இதுதான் பக்தின்னு நினச்சிக்கிறோம். இது பக்தி கிடையாதுங்க, இது பயங்கர
பயங்கர இந்த பூசல், வெளி பூசல், வெளியே பூசுறது, நாடகம் ஆடுறது. ஆண்டவருக்கு தான் தெளிவாக தெரியுதே நீ என்ன பண்ற, நீ என்ன செய்யற, நீ என்ன காரணத்தை கொண்டு இதை செய்யற, என்ன காரணம் கொண்டு இதை பேசுற, எல்லாமே அவருக்கு தெரியுது. நீ அவர்கிட்ட போய் ஆண்டவரே எல்லா அண்டர் வேலையை வச்சுட்டு ஆண்டவரே கர்த்தருடைய கிருபையினாலே தாரும் தாரும் போவல. உன்னை நான் அறியேன். உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் பேசுகிறேன். உன்னை நான் அறியேன்னு வாரு. எங்கே வச்சு சொல்கிறாராம்? கடைசி நாளில் கூட சொல்லுவார். கடைசி நாளில் தெளிவாக உன்னை நான் தெரியாது, உன்னை எனக்கு தெரிய வச்சதுப்பா. உங்கள் நாமத்தில் நான் பிசாசுகளை துரத்தினேன். சரி, யார் நாமத்தில் துரத்தின? கேட்கல, இப்படி கேட்பாரு. யார் நாமத்தில்? உங்கள் நாமத்தில் நான் பாய் விரித்தேன். யார் நாமத்தில்? பாய் எப்படி வந்துச்சு? எப்படி விரிக்கிறதுக்கு பெலன் வந்துச்சு? விரிச்சோம்ல. விரிச்சியா? கர்த்தருடைய மகிமையை காண். விரிச்சிட்டு பாயை விரிச்சிட்டு அற்புதத்தை காணலைன்னா தப்பு அப்பா மேலே கிடையாது. யார் மேலே? உன் மேலே. கவனமாக கவனிங்க. வசனம் பொய் சொல்லாதுங்க. கர்த்தர் யாரை தனக்கென்று தெரிந்து கொள்றாரா? அழைக்கப்பட்டவர்கள் எல்லாம் உண்மைதான். நீங்கள் எல்லாரும் அழைக்கப்பட்டது, அஜீஸ் அழைக்கப்பட்டது உண்மைதான். பார்க்குறீங்கல்ல, அஜீஸ் அழைக்கப்பட்டோடனே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் அல்ல அது. ஆனால் புதிய பிராவலஸ் தெளிவாக சொல்லுது, அழைக்கப்பட்ட நீங்கள் யாவரும் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள். உண்மைதான். அவர் சார்பில் ஒன்றுமே போய் இல்லை. இட்ஸ் பர்ஃபெக்ட்லி கிளியர். ஆனால் நீதியை அனுபவிக்கணும்னா முதல்ல நீ சூஸ் பண்ணணும். தேவனால் அழைக்கப்பட்ட நீ தெரிந்து கொள்ளப்படப்படணும். நீ என்னத்துக்கு வந்தேங்க? ஆண்டவரை கேட்டிருக்கீங்களா? நான் என்னத்துக்கு வந்தேன்னு கதறி இருக்கேங்க. நான் எல்லாம் கதறி கேட்டிருக்கேன். நான் என்னத்துக்கு இங்கே அழைக்கப்பட்டிருக்கேன்? செத்து போயிருப்பேன். நான் சாக வேண்டிய நான் கத்தி காதறி கேட்டிருக்கிறேன். எதுக்கு என்ன அழைச்சிட்டு வந்தீங்க? ஹல்லேலூயா. அதான் இங்கே நிற்கிறேன். ஹல்லேலூயா. இது தேவன் நியமித்த இடம். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட வேலை இது. இங்கே நின்றுட்டு நான் கேட்டேன்னா எனக்கு தருவார். எப்படி? அவர் சூஸ் பண்ண இடத்துல கரெக்டாக அடிக்கணும். நின்றுனா நீ கேட்ட உடனே என்ன செய்வாராம்? வசனம் சொல்லி படித்தோம் இல்லையா? கேட்ட உடனே பதில் செய்வார். நீ கேட்கவே வேணாம். சொல்கிறார்ல, உன் மன விருப்பத்தின்படி உனக்காக கடவுது. நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவுகளை நான் உனக்கு கொடுக்கும்படி நான் உன் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். இந்த வசனம் என்னால் மறக்கவே முடியாது. பாருங்க, அந்த டேம் சிச்சுவேஷன் ஒரு ரொம்ப மோசமான சூழலை நான் நிற்கிறேன். சபையெல்லாம் தொடங்கிறதுக்கு முன்னாடி ஊழியம் பண்ணிகிட்ருக்கேன். அந்த டைமில் ஒரு நாள் அட்டிச்சுன்னா மண்டெல்லாம் அப்படி வெடிக்குதுங்க. அப்படி மண்டெல்லாம் வெடிக்குதுங்க. அப்படிலாம் உங்களுக்கு வெடிச்சிருக்கா? சும்மாலாம் இங்கே வரல. மண்டெல்லாம் வெடிக்குதா? கண் இருக்குதா? என் சரீரம் உண்மையிலே இருக்குதா? செத்துதா? இப்படி இருக்குது சூழல். அப்படி இருக்குது. அப்போ வருது வார்த்தை, நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவுகளை நான் உனக்கு கொடுக்கும்படி நான் உன் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அது தீமைக்கு அல்ல, வளமான எதிர்காலத்துக்கான முடிவுகள். அந்த ஒரே வார்த்தைக்கு நின்றுருக்கேங்க இன்னைக்கு வரைக்கும். சாட்சியாக சொல்கிறேன், அந்த ஒரே வார்த்தைக்கு இன்னைக்கு வரை நிற்கிறேன். நான் இல்லை, அவர் நிற்க வைக்கிறார். அதுவே கிருபை தான். கிருபையினால தான் நிற்கிறேன். வார்த்தை கிட்டின உடனே ஆமேன் போட்ட உடனே எல்லாம் கிழிச்சிட முடியாது. ஆமேன் உன் பாட்டில் போகிறதில்ல. தினமும் அந்த வார்த்தையை பேசிக்கொண்டே இருக்கணும். எனக்கு சொன்னவர் நீர் செய்து முடிப்பீராக, அப்போ பரலோகமே கிட்டுங்க. சும்மா அங்கே போய் இங்கே போய் கர்த்தர் செய்வார் அப்படின்னா நீயே வெறுத்துருவ.
சரியா உன் கூட ஆண்டவர் பேசினார்னா எந்த சூழலில் நீ வழுவவே மாட்ட. அவர் அசையாத சீயோன் பர்வதத்தை போல் இருக்கிறார் என்றால் அவருடைய வார்த்தையை பிடித்து அவருடைய தெரிந்து கொள்ளுதலில் நிலை நிற்கிற பரிசுத்த பிள்ளையே, நீ விழவே மாட்ட. தைரியமா நிப்ப. வார்த்தையை சொல்லி கேப்ப. Tell me Father, எனக்கு சொன்னீங்கல்ல. சொன்னதை செய்ய வல்லவர்ல நீரு செய்யுங்க. இந்த தைரியம் எப்போ வரும் தெரியுமா? பக்தியாக இருக்கணும். அவர் சொன்னதுக்கெல்லாம் கீழ்ப்படியணும். அவர் படுக்க சொல்லிட்டா படுக்கணும். இன்னைக்கு நீ அங்கே போகாதன்னா போகாத, போன்னு சொன்னா உலகமே அழிஞ்சிருண்டா கொஞ்ச நேரத்தில்னாலும் போகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அண்டர்ஸ்டாண்ட். பாருங்க பாருங்க, கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகும். 11வது வசனம் பாருங்க. அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாக நிற்கும். யாருடைய ஆலோசனை? யாருடைய உங்க ஆலோசனையா சொல்லுது? நம்ம ஆலோசனையா சொல்லுது? கர்த்தருடைய ஆலோசனைப்பா. கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலம் வரைக்கும் நிற்கும். அவருக்கு போய் ஞானத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு சிரிப்பா இல்ல? யோசிச்சு பாருங்க. கர்த்தருடைய ஆலோசனை நித்திய நாட்களுக்கும், அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாக்கு நிற்கும். எல்லா தலைமுறைக்கும். உன் தலைமுறை, உன் பிள்ளையுடைய வாழ்க்கை உன் நினைவில் இல்லை, உன் திட்டத்தில் இல்லை, கர்த்தருடைய நினைவில் இருக்கு. உன் தலைமுறை நிற்கணும். நான் டாக்டர் படிக்கணும், என் பிள்ளை டாக்டராக இருக்கணும். செல்லப்பனுக்கு டாக்டர், அதனால நான் டாக்டர். செல்லப்பனுக்கு எனக்கு அன்னைக்குள்ள ஒரு பகை. அதனால என்ன பையல டாக்டர் ஆக்குவேன்னா உன்னை பையல் டாக்டராகி எல்லாரையும் கொல்லுவான். அடுத்து ஜெயிலில் போய் கிடப்பான். ஓப்பனாக தான் சொல்லணும். சிலதெல்லாம் எங்கே தான் மண்டைக்கு உள்ளே இறங்கி உட்காந்துருக்கணும். இது எப்படி இந்த தட்டெல்லாம் நல்லா பட்டுக்கிடுவணும். சில வையா இந்த சின்ன சின்ன கொட்டெல்லாம் பட்டுக்கிடுவணும் பாருங்கள். உள்ளே போய் இறங்கி குத்தி அடிச்சிருக்கணும் பாருங்க. உள்ளே இறங்கணும் பாருங்க. சும்மா ஆசீர்வாதம்லாம் வந்துடாது. ஆசீர்வாதம் வந்துடாது. எப்படி வரும்? அது எப்படி இருந்தால் வரும்? கர்த்தருக்கு நமக்குள்ள உறவிலிருந்து வரும். நீ ஏற்படுத்துகிற உறவு அல்ல, அவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிற உறவுல நீ நிக்கணும். ஹல்லேலூயா. வாம்பல்ல நோண்டினாலே நாத்தம் அடிக்கும். எப்படி எப்படி? வாம்பல்ல நோண்டினாலே நாத்தம் அடிக்கும். நீ போய் இன்னொருத்தனுக்கு பல்ல நோண்டக்கூடாது. பார்க்கட்டு. சிலருக்கு இன்னொருத்தன் பல்லில் நோண்டுற நாத்தம் கூட தெரியாத அளவுக்கு வாழ்க்கை நாரி போய் கிடக்கு. இன்னொருத்தன் பல்லனே தெரியாது பாருங்க. அவன் பல்ல இருந்து நாருதா சி. கர்த்தர் அவ்வளோ பெரிய தரிசனத்தை வச்சிருக்கிறார். சிஸ்டர், பிரதர், you know that how much it is powerful, how much it is important. Hallelujah. பாருங்களேன், சும்மா ஆசீர்வாதம். என் ரத்தமாக சொல்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் ஒன்று அனுபவிக்காமல் இருக்கக்கூடாது பாருங்க. அனுபவிக்காமல் இருந்தேன்னா எனக்கு தான் கேவலம். ஆண்டவருக்கு எனக்கு கேட்பாரு கேள்வி. அதுதான் என் வேலை. தெளிவாக உபதேசிக்கணும் பாருங்க. சத்தியத்தை சொல்லி கொடுக்குற வேலை என் வேலை. அதை எடுத்து உள்ள வச்சு விசுவாசித்து அதை காரியத்தை நடப்பிக்கிறது கர்த்தருடைய வேலை. உள்ள வைக்கிறது உன் வேலை. நீ உள்ளே வைக்க மாட்ட. சரி என்ன நடந்தது போச்சு அப்படின்னா உன் வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும். சொல்லுங்க. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார். அவன் கேட்கும்போது கர்த்தர் செவி கொடுப்பார். யாரு பக்தி உள்ளவன்? யாரு? அவர் என்ன சொன்னாலும் கீழ்ப்படுகிறது. அப்படியே அட்மையரா நிற்கிறது. ஆவுன்னா அவரை பார்த்தோன்னே பிரம்மி பண்ணிப்பான். பார்த்தீங்களா? சிலர் பார்த்தீங்களா பிரம்மி பண்ணிப்பாங்க. தெய்வமே. சில மனுஷனை பார்த்து மனுஷன் நிற்பான் பாருங்க. தெய்வமே. அந்த தெய்வம் இல்லை. அந்த அர்ப்பணிப்பும் அந்த அட்மையரும் யார்கிட்ட இருக்கணும்?
நம்மளை படைத்த தேவனிடத்தில் இருக்கணும். அப்படின்னா உன் நினைவில் வர்றதுக்கு முன்னாடியே காரியம் வந்திருக்கும்பா. தெரியுமா உனக்கு? உனக்கு ஒன்று தேவைன்னு சொல்றதுக்கு முன்னாடியே உன் காரியம் வாய்க்கும். ஏன்னா நீ முழுக்க முழுக்க தேவைகளை நம்பி இருக்க மாட்டாய், தேவனுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறவனாயிருப்பாய். ஹல்லேலூயா. கர்த்தருடைய தேவையை பூர்த்தி பண்ணுறவனா நில்லு. அப்போ தான் நீ தெரிந்து கொண்ட பாத்திரத்தில் நிற்கிற. அப்போ தான் அந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுவாய். புரியுதா? புரியுதா சிஸ்டர் அண்ட் பிரதர்? ஹல்லேலூயா. பாருங்க பாருங்க 12வது வசனம் போடுங்க. எல்லாம் கவனிங்க, பைபிளில் பார்க்க வேணாங்க. பாருங்க, பெருசாக தெரியுது போகிறேன். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. யார் பாக்கியம் உள்ளவங்க? யாருக்கு சுதந்திரம்? இங்க நிறைய பேருக்கு ஆண்டவர் சுதந்திரமா இருக்கணும், ஆனா இவங்க ஆண்டவருக்கு சுதந்திரமா இருக்க மாட்டாங்க. எப்படி? ஆண்டவர் எல்லாத்துலயும் சுதந்திரமா இருக்கணும். வாழை நட்டா தேரணும், தெங்கு தட்டா தேரணும், இவங்க அதை கேட்டா தேரணும், இதை கேட்டா தேரணும். ஆனா அவர் கேட்டா இவங்க தேர மாட்டாங்க. புரியுதா? வசனம் என்ன சொல்லுது? இப்போ பார்த்தீங்களா, கொட்டாங்குச்சி சைஸில் இருக்குதா, மண்டையில் இதுதான் ஏறுது போல. எனக்கு கூட ஒன்று வேணும். எனக்கு டபக்குன்னு இறங்கணும்ல, எனக்கு கொஞ்சம் சைடில் ஓடி ஏறினா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வந்துடும் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜாதி, அது தேசம் பாருங்க. அவர் தமக்கு சுதந்திரமாய் கொண்ட ஜனம். பாக்கியம் உள்ளது. அவர் ஒன்ன தெரிந்து கொள்ளணும்னா நீ யாரா இருக்கணும்? பக்தியா இருக்கணும். அவர் என்ன செஞ்சாலும் ஆமா சாமி, ஆமா சாமி, ஓகே சாமி, சொத்து மொத்தம் எழுதணுண்டா, எழுதி கொடுத்துட்றா சர்ச்சுக்கு. எப்படி? இருக்கிறது 2 சென்ட், அதை நம்பி சர்ச்சுக்கு எழுதி கொடுத்தா சொன்னா செய்யணும். அதுதான் பக்தி. ஆனால் பக்கத்தில் இருக்கோன்னு சொல்லுவாங்க கிறுக்க. என்னது கிறுக்குப்ப? பெரிய பெரிய பவுர். என்னது இந்த மாதிரி பேசுகிறீங்களா? இப்போ நான் முன்னாடி கேட்டிருக்கேன். பெரிய பவுர். அது அவன் பாஸ்டர் அவனை உயர்த்தி வைப்பார், கிழிச்சு வைப்பார். இந்த பாஸ்டர்லாம் அப்படியெல்லாம் உயர்த்த மாட்டார். கர்த்தர் உயர்த்துவார், வேணால் வாங்கிக்கோங்க. இவர் உயர்த்த மாட்டார். இவர் உயர்த்தினா கீழே விழுந்து கிடப்பீங்க. நான் என்னால் முடியாது. என்னால் உன்னை உயர்த்தியே வச்சுருக்க முடியுமா? அப்படி கர்த்தரால் நீ உயர்த்தப்படு. அதையே நீ என்ன செய்? காத்திருந்து பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. அவன் உயர்த்தணும், இவன் உயர்த்தணும். அவர் இந்த ஸ்டம்பை நாட்டினாராம். அவர் பேரை எழுதுங்க, கோட்டாங்குச்சி சைடில் ஸ்டம்பை நாட்டினார், கண்ணை நாட்டினார், கோணலை நுமுத்தார். நீ உன் வாழ்க்கை கோணாமல் பார்த்துக்கணும் பாருங்க. நீ அங்கே கோணல் நிமித்தேன், இங்கே பெண்டை நிமித்தேன், கிழிச்சேன்னா பெண்டு கிழிஞ்சிரும். சாதாரண மேட்டர் இல்லை ஆண்டோடைய தரிசனங்கிறது. தேவன் கொடுத்த வாழ்க்கை சும்மா கிடையாது, அப்படியே போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு நினச்சிக்காத. பிசாசு உன்னை சும்மா விட மாட்டான். அவனை விட பெரிய ஆளா, அவனை விட பெரிய பிசாசா யார் மாறுவா? நீதான். நம்ம பிசாசு யாவுன்னா எல்லா பிரச்சனையும் பண்ணிட்டு பிசாசு பிசாசு. பாவம் இருக்கிறதுலே பாவப்பட்ட ஒரு ஜந்துன்னா பிசாசு தான். உன்னை போராட்டம் பாருங்க. போராட்டத்தை உண்டாக்கி பூஜை பண்ணி உண்டாக்குனதே நீதான். எல்லாத்தையும் நல்ல தீய கொளுத்தி விட்டு பற்றி எறி பற்றி எறி பற்றி நீ தானே கொளுத்தி விட்ட. ஹல்லேலூயா. வரலையே. ஹல்லேலூயா. வரணும். such complex, remove this kind of complex. இந்த மாதிரி கிரியலெல்லாம் விட்டு வெளியே வாங்க. none of them to perfect here. எல்லாம் சாக்கடையில் தான் எழும்பி வரும் இல்லையா?
சிலர் பாதி எழும்பி வந்திருக்கிறோம். எழும்பி நின்னா இங்கெல்லாம் சுத்தமாகும். இன்னும் எழும்பணும். முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், பரிசுத்த ஆவியை பெற்றுட்டேன், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். அர்த்தம் என்னது? கோட்டைக்குள்ளே வந்திருக்கிற, வெளியே இருந்தால் கூட ஏதோ பாவம் பார்த்துன்னு விட்டுருவாரு. உள்ள கோட்டைக்குள்ளே எங்கே வந்திருக்கிற, கவனமாக இருந்துக்கோ. ஹல்லேலூயா. கவனமாக இருங்க. அவரை உன் தேசத்தில் வந்து காவல் நிற்க விழிக்காத. எங்க? அவரை உனக்கு காவல் நிற்க விழிக்காத. அவர் தரிசனத்துக்கு நீ தாண்டா இந்த காவலாளி. ஆண்டவருடைய காரியத்தை நான் செய்யணுங்க அப்படி நிற்கிறேன்னா, தேவனுடைய பிள்ளையா அவருடைய காரியத்தை நிறைவேற்ற நிற்கிறேனே. என் பிள்ளை பாருங்க, என் பிள்ளை எப்படியாவது ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே, என் பிள்ளையுடைய கல்யாண வாழ்க்கை நல்லா இருந்தா போதும். அடுத்த அவன் ஒரு பிள்ளை பெறுவா, அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கை வேண்டாம். ஏன் கடமை அதோட முடிஞ்சிருச்சு. கிழிச்ச பச பிரக்கரா பரஸ்தி. அப்புறம் I'm seriously telling you all, ஜபிக்கும் போது வார்த்தை பிடிச்சு ஜபிச்சுக்கோ. என் பிள்ளை எப்படியாவது கட்டி கொடுக்கணும் சாமி. அப்போ கட்டி கொடுக்கறதுக்கு உன் புருஷன், அந்த பொண்ணுக்கு புருஷன் எப்படி இருப்பான்? அழகா மேக்கப்லாம் பண்ணி, ஓ ஏய் செல்லச்சாமி இங்கே பண்ணு. செல்லச்சாமி இல்லையே, அது யாரு? சொர்ணமே சொர்ணம், உனக்கு இந்த மருமகனை எங்கண்டு போய் பிடிச்சிட்டு வந்த? உடனே மன குளிர். ஓ ஓ உலகத்தில் இல்லாத மருமகன். ஓ ராத்திரியே பற்றி எரியும். எப்படி அண்ணு ராத்திரியே பற்றி எரியும். பொண்ணு என்ன செய்யும்? அலறடிச்சுட்டு வெளியே வரும். ஏன் அலறுகிறாய்? பாஸ்டர் பொண்ணுக்கு பிசாசு பிடிச்சிட்டு அவைய ஆதியிலே வேற கொலமா கோத்திரமா. கத்தர் அம்பு விட்டா அம்பு முறிஞ்சுன்னு எங்கேயாவது சொல்ல முடியுமா? நீ அவருடைய அம்பு. கத்தர் ஒரு தேசத்தில் ஒன்றை செலுத்துறார் என்றால், ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒன்று அனுப்புகிறாருன்னா, அடி புறப்பட்ட காரியத்தை செய்து நிறைவேற்றாம ஒன்றை திரும்ப கொண்டு வர மாட்டார். ஹல்லேலூயா. சும்மா அங்கே பயங்கர ப்ராப்ளம் பாருங்க, உன் ஜபம் பாருங்க, நீ ஏற்கனவே பண்ண ஜபம் சும்மா சொல்லலைங்க. சுமார் ஒரு வருஷத்துக்கு முன்பதாக என் குடும்ப சர்க்கிளில் ஒரு பிரச்சனை வந்துச்சு. அப்போது எனக்கு சம்மந்தப்பட்டவன் சொல்கிறாங்க, எப்படியாச்சும் கல்யாணம் நடக்கணும்னு தாண்டா நாங்கள் ஜபித்தோம். எப்படி? இந்த பொண்ணுக்கு எப்படியாச்சும் ஒரு கல்யாணம் நடக்கட்டுன்னு தான் நாங்கள் ஜபித்தோம். ஆனால் இப்படியெல்லாம் நடக்கணும்னு, ஆண்டவர் சித்தத்தின்படி நடக்கணும், ஆண்டவர் விரும்பின காரியத்தை நிறைவேற்றும்படி அவனை எழுப்பி விடுங்க, அவளுக்கு ஒரு திருமணத்தை கொடுங்கன்னு ஜபிக்கலடா. அதான் போல நல்ல விசுவாச குடும்பம் தான், ஆதிபந்தேகோஸ்தே சபை தான், அங்கே ஆராதனை செய்கிறவர் தான், அங்கே அப்பப்போ துதி ஆராதனை எல்லாம் செய்வார். அது துதியா என்ன துல்லான்னு தெரில. இட்ஸ் a மேட்டர். லிசன் கேர்ஃபுல்லி. உன் பிள்ளையை சும்மா நினைக்காத, என் பிள்ளைக்கு எப்படி ஆச்சு, இந்த பையனோட இந்த குடும்பத்தோட செத்த. ஆண்டவரை உன் பிள்ளைகள் கர்த்தரால் வந்த சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி, தேவன் கொடுத்த கிஃப்ட் ஈவு. ஹல்லேலூயா. கல்யாணத்துக்கு நேற்றுக்கு தான் நான் அதை யோசித்தேன். ரொம்ப நாள் தாண்டி இந்த பாத்திர கடையில் 2 சின்ன பாத்திரம் வாங்க போகும்போது தான், முன்னாடி இந்த கல்யாண வீட்டுக்கெல்லாம் அண்டாலாம் தூக்கிட்டு போவாங்க பார்த்தீங்களா? இப்போ போகிறது இல்லை பாரு. அப்படியா? கருங்கல்லாம் போகிறது இல்லையோ? அண்டா தூக்கிட்டு போவாங்க பார்த்துருக்கோம். அடுத்து வீடு காண போகும்போது அண்டா தூக்க சொல்லுவாங்கன்னே நான் போக மாட்டேன் பாருங்க. இப்போ அந்த அண்டா எல்லாம் இல்லை, ஒரு குண்டாயும் இல்லை பாருங்க. அது சுதந்திரம் பாருங்க. அடுத்து அந்த பொண்ணு எல்லாத்தையும் அவளுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா சுதந்திரத்தையும் கூட சுமந்துட்டு போயிடுவா. ஆனால் அந்த பொண்ணை அல்லது அந்த பையனை
இவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனா? இவன் கர்த்தருடைய பாத்திரமா? என் பிள்ளைக்கும் இந்த பையனுக்கும் வாழ்வதற்கான கிருபையை கர்த்தர் வைத்திருக்கிறாரா? தேவ தரிசனம் இவர்கள் வாழ்க்கையில் நிறைவேறுமானு மண்டையில் கொட்டி கேட்டுக்கோ. திருமணம் செய்து கொடுக்க வரவங்களா இருக்கலாம், பொண்ணு வச்சுருக்கவங்களா இருக்கலாம், பையன் வச்சுருக்கவங்களா இல்லை, எல்லாருக்கும் தான் சொல்கிறேன் நான். ஹல்லேலூயா. ஆண்டவர் தெரிந்து கொள்ள இடத்துல நில்லு. ஆண்டவர் தெரிந்து கொள்ற இடத்துல சம்பந்தம் வச்சுக்கோ. உன் இயலாமையை கொண்டு கண்ட இடத்துல சம்பந்தம் பண்ணாத. அங்கே பெரிய நாளைக்கு இதை விட கொடூரமான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது நேரிடும். நம்ம தான் பார்க்குறோமே எவ்வளோ குடும்பமாக நம்ம. ஹல்லேலூயா. கேட்குறீங்களா? அது கேட்குதா? உன் மண்டையில் இறங்குதா? வயிற்றுக்குள்ளேயாவது இறங்குதா? வயிற்றுக்குள்ளே இறங்குனா அடுத்து வேறு ஏதாவது சாப்பிட்டா டைஜஷன் ஆகாது. ஏதோ ஒன்று சாப்பிட்டோம் போல இருக்குது. ஆமாம்ல, ஆண்டவர் இன்னைக்கு செம்ம போஜனம் வச்சார், டைஜஷனே ஆகலை. அப்படி இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு சில டைமெல்லாம் எனக்கு சில சமயம்லாம் ஆண்டவர் கொடுத்த பலமான வார்த்தையை கேட்டு தூக்கமே வராதுங்க. தூக்கம் வராத பிரச்சனை வேற, இது வேற தூக்கம். அப்பா டயர்டாகாது பாடி. தூங்குனா ஷகர மட்டலி அண்டா ருக்கே ரமாஹாண்டியாலா ராதபு ஹுர்பி ஆந்தரா ஷகடபல துர்பி ஆந்தரா அடிச்சு தூக்குங்க ஆண்டவர். இப்படிலாம் ஆடணும், ஆட்டம் வரும். இப்படியெல்லாம் ஆடினா நீ வேறு ஆட்டம் ஆடுறேன்னு நீ சொல்லுவேன். நீ என்ன சொன்னாலும் நான் என்ன செய்வேன்? பைத்தியக்காரன் நீ சொல்லு. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீ தேவனை தெரிந்து கொள்ளவில்லை. நீ தேவனை தெரிந்து கொள்ள பல தெய்வங்கள் இங்க இருக்கிறது. ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. உலகத்தில் நிறைய தேவர்கள் உண்டு. தேவர்களுக்கெல்லாம் ஒப்பானவர் அல்ல இவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, அவர் தெரிந்து கொள்ளணும். பாருங்க, கீழே 13வது வசனம் போடுங்க. தேவன் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லாம் மனுப்புறுத்துறீங்க காண்கிறாராம். எங்கிருந்து நோக்கி பார்க்கிறாரு? ஆண்டவர் ஒன்றும் பார்க்கல. பாஸ்டருக்கு ஒன்றும் தெரியாது, எல்லாம் தெரியும். சோத்ராம் சோத்ராம் சோத்ராம். ஹல்லேலூயா. பொட்டனை மாதிரி சிரிச்சு நிற்பேன் மாடியில் பேந்துட்டு. ஹல்லேலூயா. துன்பத்தின் மத்தியிலும் சோதனையின் மத்தியிலும் எப்படி இருக்கணும்? 4 பேர் ஃபோன் ஒரே கஷ்டமப்பா. அவனு ஒன்றதில் குஷ்டமப்பா. உனக்கு குஷ்டமா? எனக்கு சாதா கஷ்டம்தான். கொஞ்ச நேரத்தில் அந்த குஷ்டம் உனக்கு இங்கே வரும். அல்லேலூயா. கவனமாக இருக்கணும். கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரம் நீ. மரியாதை கொடு. உனக்கான மரியாதை எங்கேயுமே விட்டு கொடுக்காத. should very careful. You are anointed, no? தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் நீ. அபிஷேகம் பண்ணப்பட்டவள். stand in God. ஆண்டவருக்கு முன்பதாக நீ நின்று கொடு. மனுஷனுக்கு முன்னதா இல்லை. மனுஷன் எனவனா பேசலாம். அப்படியா என்ன நொப்படியா எல்லாம் அப்படியா? ஹல்லேலூயா. கவனமாக இருக்கணும். கர்த்தர் உங்களை என்ன கேட்டிருக்கீங்களா? ஆண்டவரை நீங்கள் என்னத்துக்கு என்ன தெரிஞ்சு கொண்டு கேட்டிருக்கீங்களா? ஆண்டவரை என்ன எதற்கென்று தெரிந்து கொண்டீங்கன்னு கேட்டிருக்கீங்களா? கேளுங்க, போய் உட்காந்து கேளுங்க. ஆண்டவரை நான் எதுக்காகப்பா தெரிஞ்சு கொண்டீங்க? மனதுருகி கேட்டு பாருங்க.
தாழ்மை உள்ளவனை கர்த்தர் தனக்கென்று தெரிந்து கொள்வாராம்பா. தாழ்மை யாரு? எவ்வளோ தாழ்த்தணுமோ அவ்வளோ தாழ்த்து. எனக்கு அறிவு இந்த வோடாஃபோனுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வர மாதிரி பாடி இப்படி இருக்கும், அறிவு சொல்ல இப்படி இருக்கும், பிரெயின் தலை எப்படி இருக்கும் பார்த்துருக்கீங்களா? ஒன்று அப்படின்னு நினச்சிப்பார், வேதாளம் மாதிரி அறிவு பெருத்து இருக்கு, மற்றது ஒன்றும் பெருக்காது. அப்படின்னா வாழ்க்கை பெருக்காது, இது மட்டும் பெருத்து இருக்கும். அவனு பயங்கர அறிவு, மண்டையை பாரு எப்படி மண்டை வீங்கி இருக்கு. ஏல மண்டை வீங்கினா ஒன்றும் அறிவு கிடையாது. மண்டை வீங்கினா வேறு ஏதாவது காயம் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? முன்னாடி சொல்லுவாங்க நல்ல மண்டை வீங்கி இருக்கு இல்லையா, பெரிய மண்டை அறிவு, நல்ல மூளை, எப்படி பயங்கர மூளை. என்ன தோணுது, நல்ல காலம் உனக்கு தோலெல்லாம் இல்லாமல் வெறும் மூளையை மூளையோடு ஒன்று வைக்கலை, வச்சுருந்தா இன்னும் சூப்பராக நீ நம்பியிருப்ப. ஆமாம், மூளையை பாருங்க, சதை ஒன்றும் இல்லாத வெறும் மூளை. பக்தி உள்ளவனை ஆண்டவர் தமக்கென்று தெரிந்து கொண்டார். அவனை தான் திருப்தியாக்குவாராம். யாரை திருப்தியாக்குவார்? பக்தி உள்ளவனை. சத்தியத்தை கேளு, இதுதான் உன்னை பிழைக்க வைக்கும். அல்லாமல் நீ எங்கே ஓடினாலும் கடைசியில் ரவுண்ட் அடிச்சு இங்கே தான் வந்து நிற்பேன். ஹல்லேலூயா. பெரிய அறிவு பாருங்கள். ஆண்டவருக்கே போதிச்சிருவாங்க சில டைமு. சிலர் எப்படி யாருக்கு போதிச்சிருவாங்க? ஆண்டவருக்கே போதிச்சிருவாங்க பாருங்க. கீழே பாருங்கள், தம் 14வது வசனம், தாம் வாசமாயிருக்கிற ஸ்தலத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாக இருக்கிறாரு. கவனமாக இருந்துங்க, எல்லாரையும் அவர் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. கீழே பாருங்க 15வது வசனம், அவருடைய இருதயங்கள் எல்லாம் அவர் உருவாக்கி இருக்கிறார். யாருடைய இருதயம்? தம்பி, எல்லாருக்கும் இருதயத்தை உருவாக்குன அவரு. நானும் கணவன் மனைவி நாங்கள் 2 பேரும் ஒரே இதாக்கும் பார்த்துக்கிடுங்க. ஏன்னா இவா அவனுக்கு இருதயத்தை உருவாக்குன மாதிரியும் அவன் இவனுக்கு இருதயத்தில் மேடு ஃபார் ஈச் அதர், டபுள் ஹார்ட். இடையில ஒரு அம்பு, என்ன அம்போ இல்லையே கத்தாது, எங்கண்டு தான் கண்டுபிடிச்சாங்களேன்னா அபரிவிதமான மூளைக்காரங்க. அடுத்து ஹார்ட் உடைவு பார்த்தீங்களா? இந்த கிறுக்குத்தனத்தை எல்லாம் அவன் இப்போ வாட்ஸ்அப்பில் வச்சு அவன் சம்பாதிச்சுட்டு இருக்கிறான். எம்மோஜி, வாய் பேந்திருக்குது, ஒமிட் ஆகுது, என்னன்னே புரியல. நான் ஒரு பிள்ளைகிட்ட இப்படி போட்டால் என்ன, ஹார்ட் இப்படி போட்டால் என்ன, ஹார்ட் அப்போ என்னன்னே தெரியாத கிறுக்குத்தனம் அழிஞ்சிட்டு இருக்குது பாருங்க. வாட்ஸ்அப்பில் ஹார்ட் டபுளாக போட்டிருக்கு, லவ். என்னடா சே, தேவனாகிய கர்த்தரை முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு தொழுங்கள். That is the power of love. Hallelujah. வாட்ஸ்அப்பில் 2 ஹார்ட் எமோஜியை போட்டு டிங், அடுத்து டைங். உண்மையான அன்பு இப்படியெல்லாம் வராது. உண்மையான அன்பு கீழே இறங்குங்க, தாழ போயும். அவங்க பிழைகளை நோக்கி பார்க்காது, அவங்க குறைவுகளை நோக்கி பார்க்காது, கீழே படுத்துருக்கும். என்கிட்ட நிறைய அறிவு இருக்குன்னு வைங்களேன். என் சம்மந்தப்பட்ட ஒரு ஆள் என் பக்கத்தில் இருக்குது, நான் அவளை ஹர்ட் பண்ண மாட்டேன். உண்மையாக நான் நேசிக்கிறேன்னா என்ன செய்யணும்? நான் ஹர்ட் பண்ண மாட்டேன். தப்பு பண்ணாலும் ஒன்றும் இல்லை, அது பா இங்கே வாயேன், பா சும்மா வா, அப்புறம் பாரு அப்படின்னு தாழ்மையாக இறங்கி அன்பு செஞ்சு பற்றுதலாக இருந்து உள்ள இந்த தப்பாக இருந்தால் கூட இப்படி தான் செய்யும். அதுதான் அன்பு. அல்லேலூயா. அல்லாமல் வர்றது அன்புலேருந்து வர்றதில்லை, ஏதோ ஒரு தவறிலிருந்து புறப்பட்டு வருகிறது. அது அவர்களை தீட்டுப்படுத்தும். நீ ஒதுங்கி நின்று. யாரை தீட்டுப்படுத்தும்? அவங்கள தீட்டுப்படுத்திடும். நீ ஒதுங்கி நின்று பேசாமல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. should very
கேர்ஃபுல் கேர்ஃபுல் கேர்ஃபுல். ஜாதிகளை அவமாக்கி போடுவார் கர்த்தர். ஏய், ஒரு தேசத்தை அவமாக்கி போடுவார் அப்படின்னுவாரு. வசனம் படிச்சோம்ல, தேசத்தை அவமாக்குவார். ஜாதிகளின் ஆலோசனையை என்ன செய்வாராம்? அதமாக்குவார், அவமாக்குவார். ஜனங்களின் ஆலோசனையை படிங்க அந்த வசனத்தை. 33:10 ரைட்டு, திருப்பிக்கோங்க. 33:10. கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதாவாக்கி உன் ஆலோசனை. நீ ஐக்கிய நாடுகள் சபையிலே நாங்கள் இன்றைக்கு கூடியிருக்கிறோம், முக்கியமான டிசிஷன் எடுத்துருக்குறோம். உன்னை அவமானப்படுத்தி விடுவார். என்ன டிசிஷன்? யார், எந்த நாட்டில், எந்த தேசத்தில், யாருக்கிட்ட டிசிஷன் போடுறீங்க? டிசிஷன் கேன்சல், அவமாக்கி விடுவார். இல்லைங்க, நாங்கள் பெரிய ஆட்களெல்லாம் இருந்து எடுத்தோம். நீ கிழிச்சு தள்ளிடுவேன். என்னை விட பெருசு ஒன்றுமே கிடையாது. உன்னை அவமானப்படுத்துவாராம். அடுத்து அடுத்து கீழே பாருங்க. ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார். அவமானப்படுத்தி விட்டுருவார். யாரு? நீயா ஒரு நினைவை வச்சுட்டு இது கரெக்டாக கர்த்தர் விரும்புகிறாருன்னு கூட நீ நினச்சா கூட அவமானப்பட்டுருவ. ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா, கர்த்தர் உன்னை தனக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு நீ சுதந்திரவாளியே தவிர உனக்கு அவர் சுதந்திரவாளி கிடையாது. உனக்கு அவர் சுதந்திரமாக தான் இருக்கிறாரு, மாற்றமே கிடையாது. ஆனால் நீங்கள் யாருக்கு சுதந்திரமாக இருக்கணும்? தேவனால் உருவாக்கப்பட்ட பாத்திரம். உங்களை அவர் பயன்படுத்தணும். நீங்களா அதை செஞ்சுட்டேன் இதை செஞ்சுட்டேன் அப்படின்னு ஒன்று கர்த்தர் சொல்லாமல் ஒன்றே செய்யக்கூடாது. நீங்கள் கர்த்தர் சொல்லி செய்கிறீங்கன்னா நீங்கள் பாக்கியம் உள்ளவர்களாக இருப்பீர்கள். கர்த்தர் சொல்லி, ஐயோ பாஸ்டர் பாவம், அவமானம், யார்கிட்ட கேட்டு செஞ்ச? பாஸ்டர் பாவமா? ஏன்னா பாஸ்டர் செழிப்பா எல்லாம் இருக்காரு. பாஸ்டர் எப்படி இருக்காரு? சாப்பிட கூட முடியாமல் டைம் இல்லாமல் இருக்காரு. அவ்வளோ செழிப்பாக இருக்காரு. பாஸ்டர் பாவம் அப்படி இழுத்த உடனே ஆண்டவரும் இழுத்துருவாரு அப்படின்னு நினைக்காத, தொலைஞ்சிருவேன். பாஸ்டர் பாவம் இல்லை. பாஸ்டரை போன வாரம் அதுக்கு முந்தின வாரம் போதிச்சேன், 2வது எபிசோட். இன்றைக்கி வரும் பாருங்கள். தேவன் ஊழியக்காரர்களை எப்படி வைப்பாராம்? கொழு கொழுன்னு வச்சுருப்பாராம். எனக்கு கொஞ்சம் கொழுகுலாக தான் இருக்குது, கொழுகுலாக இருக்கேன்னு நினைக்கேன். அல்லேலூயா. சரீரத்தில் இல்லை கொழு கொழு, வாழ்க்கை முழுவதும் கொழு கொழு. ஜனங்களை அவர் தம்முடைய நன்மையினால் திருப்தியாக்குவார். ஹல்லேலூயா. பாஸ்டர் சாம்பி செல்லத்துறை, அவனுக்கு பார்த்துருக்கீங்களான்னு தெரில, வேண்டாம் போய் பாருங்கள். அவர் ஆளு கருப்பாக தான் இருப்பார். கருப்பாக இருப்பார். இப்போ டிவியில் இந்த இதில் பார்த்தா தெரியாதுங்க. நேராக போய் பாருங்கள். மனுஷனுக்கு 71 இயர்ஸு. அப்படியே அந்த முடி மட்டும் நரைச்ச முடி அப்படியே வச்சுருப்பார். நேராக போய் பார்த்தீங்கன்னா வைங்களேன், ஓ கருப்புக்கு இப்படி ஒரு அழகடா. அவரே சொல்லியிருக்கிறாரு, பாஸ்டர் நீங்கள் மட்டும் ஏன் முழுமலாக இருக்கீங்க? எப்படி முழுமலா? த பிரசன்ஸ் ஆஃப் லார்ட். நீ கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது நீ கொழுகுலா இருப்ப. நீ காட்டாம் வெயில நின்று வேலை செய்யலாம், ஆனால் தேவனுடைய க்ளோரி, அவருடைய மகிமை உனக்குள் இருந்தால் கொழு கொள்ளுன்னு இருப்ப. ஹல்லேலூயா. எல்லாரையும் அப்பப்போ ஒன்று பார்த்துக்கிடணும் இல்லையா? ஒரு கவனிப்பு தேவைதான் போல. அல்லேலூயா. பாருங்க, அப்போ பாருங்க கீழே 12வது வசனம். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாய் கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. கர்த்தர் உங்களை சுதந்திரமாக எதுக்கு தெரியுமா கேட்குறாரு? உங்களை தூக்கி போய் அடமானம் வச்சுருக்குல்ல, உங்களை கையை காலை முறித்து மேக்ஸிமம் இந்த கையை யூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தூக்கி போட்டுருவோம். மேக்ஸிமம் இவனை பயன்படுத்திட்டு தூக்கி போடுவோம். உன்னை பயன்படுத்துகிறாரு, உன்னை சபையில் அலோவ் பண்ணுறாரு, உன்னை ஊழியத்தில் அலோவ் பண்ணுறாரு அப்படின்னாலே நினச்சிக்கோ, நீ பாக்கியவான். ஹல்லேலூயா. ராபலா சண்டியா மரக்கது மியாந்தரா. அப்படியே திருப்பிக் கொள்ளுங்கள். என்னாகமம் 23ஆம் அதிகாரம். என்னாகமம் 23:19.
பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதனே அல்ல, மனம் மாற அவர் மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் வசனித்தும் நிறைவேற்றார். அவர் வசனித்து, அவர் பேசி வசனிக்கிறதுனா அவர் பிரசங்கிச்சு நிறைவேற்றாம இருப்பாரோ? இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்ப கூடாது. அதை நான் என்ன மயத்துக்கு திருப்ப போறேன்? கீழே பாருங்க, அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே. ஹலோ அப்படி இருங்க பாருங்க. யாரு யாரு? யாக்கோபா? கல்லப்ப யாக்கோப்புனாலே பேர் என்ன? கல்லேன்னு அர்த்தம், திருடேன்னு அர்த்தம், எத்தன் அப்படின்னா அர்த்தம். இங்க யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றத்தையும் பார்க்க மாட்டான். இது வரைக்கும் கடுப்பா பேசினாரு, இப்போ வேற மாதிரி பேசுறாரு. ஏன் தம்பி? யாக்கோபு உங்களை மாதிரி என்ன மாதிரி இல்லை, அவன் கள்ளந்தான், பேர் கல்ல, ஆனால் காரியத்தில் அவன் தேவனோடு இணைந்திருந்தான். அவன் ரெட்டிப்பான நன்மையோடு திரும்பினான். அவன் காண்பித்த தேசத்தில் ஓடலாம் பாருங்க. ஆண்டவர் இல்லாமல் ஒன்றுமே செய்யலாம் அவனை பாருங்க. ஏன் அக்கிரமத்தை மன்னிப்பார் பாருங்க. அவன் தப்புதங்களை மன்னிக்கிறவர் தான் அவரு. ஆனால் நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும்ல. நீயா ஒரு ரவுண்டு கட்டி ஆண்டவரை வந்து நில்லும், எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லும் அப்படின்னா முடியாதுப்பா. அவருக்கு ஆலோசனை நீ சொல்றேன்னு அர்த்தம். அப்படின்னா அவருக்கு ஆலோசனை சொல்ற அளவுக்கு இங்க யாருமே கிடையாது. அவர் சொன்ன ஆலோசனையை கேட்டு அனுபவிச்சுக்கோ. நீயா ஒரு திட்டத்தை போட்டுக்கிட்டு நீயா ஒன்று செஞ்சுக்கிட்டு அதில் எப்படி ஜெயிப்பீங்க? நீங்கள் தான் கடைசி வரை நிற்கணும். ஆண்டவர் அதில் வர முடியாது. பாருங்களேன், குற்றத்தை குற்றத்தை பாருங்க. அவளுடைய தேவனாய கர்த்தர் அவளோடு இருக்கிறார். ராஜாவின் கம்பீரம் எப்படி? யாருக்கு? கல்லை யாருக்கு? கல்லனுக்கு என்ன கொடுப்பாராம்? ராஜா எப்படி கம்பீரமாக வருவார்? மோடி ஐயா எப்படி வராரு? அவர் சும்மா வந்தாலும் என்ன செய்ய நடக்குது? சைடில் வாரணும் பாருங்க இல்லையா? செக்யூரிட்டி ஃபோர்ஸு அவரை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஆளுங்க இந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸை தான் பார்க்குறானுங்க. அவனை எங்கே பார்க்குறானதுல கண்ணாடியை போட்டிருக்கானுங்க இல்லையா? ஸ்டைலாக வரானுங்க, கம்பீரம். ஹல்லேலூயா. நீயும் நடக்கும்போது நினச்சிக்கோ, எப்படி? நான் ராஜா அப்படின்னு நீயா ஒரு பாட்டை அது என்ன செய் பாடிட்டாவது என்ன செய், ராஜா மாதிரி இரு. இப்படி இல்லைன்னா தெருவில் ஒருத்தன் போவான், டேய் கல்லா, என்ன கல்லான்னு கூப்பிட்ட உடனே நம்ம ஆளுங்க என்ன செய்வாங்க? யாரு கூப்பிட்ட? அதான் பிரச்சனையே. ஆண்டவர் உனக்கு ஜெயகம்பீரம், ராஜாவின் ஜெயகம்பீரத்தை உனக்கு தராரு. நீ தெருவில் ஒருத்தன் கல்லான்னு விழிச்ச, எனக்கு அந்த தெருவில் இப்போ போகவே முடியல. தம்பி, இந்த கல்லை ஊரை விட்டு போனான், திரும்ப வரும்போது ராஜா மாதிரி வந்தான். இரு பரிவாரங்களோட, இங்கே பார்த்தாங்க எங்கே வருதுன்னே தெரில, இங்கே பார்த்தாங்க எங்கே கிடக்குதுன்னே தெரில, அந்த அளவுக்கு இரு பரிவாரங்களோடு வந்தான். ஹல்லேலூயா. உன் எதிரியே ஆசீர்வாதத்தை கொடுப்ப, நீ உன் எதிரிக்கே ஆசீர்வாதத்தை கொடுக்குற ஆள் நீ. சும்மா நினைக்காதீங்க, உங்கள் நினைவுகள் தான் உங்கள் வாழ்க்கை, உங்கள் எதிர்காலம். ஹல்லேலூயா. ராஜாவின் ஜெயங்கம்பீரம் அவர்களுக்கு உண்டாயிட்டு. பார்த்துங்க, எதெல்லாம் கொடுத்தாரு? அக்கிரமத்தை மன்னிச்சாராம். ஆனால் நீ என்ன செய்வேன்? அவன் அக்கிரமக்காரப்ப இல்லையா? கடைசுரை இந்த வர எழுதிடாது. சிலவங்க பேசுறது பார்த்தீங்களா? அவளா ஜீவம் போகிறது வரைக்கும் அவளை பேசியே சேர்த்து போயிடும். அவனா ஆட்டுக்குட்டி கடைசி வரைமே வாழ்க்கையே அப்படி தான் இருக்கும். புல் கொடுத்தா தின்னுவான். யாராவது மிச்சம் மீதி உறவலம் அது இதெல்லாம் கொடுத்தா தான் சாப்பிடும்.
கடைசி வரையுமே. ஹல்லேலூயா. நீ சிங்கம், வேட்டையாடு. ஹல்லேலூயா. வேட்டையாடி சாப்பிட்ற சிங்க குட்டி, யூத ராஜ சிங்கத்தின் சிங்க குட்டி, வேட்டையாடு. ஹல்லேலூயா. அணைஞ்சுக்கோ ஆட்டுக்குட்டி மாதிரி. ஹல்லேலூயா. ரமா சட்டி அலமாட்டே. ஹல்லேலூயா. அப்படியே திருப்பிக் கொள்ளுங்க. யோபு 23. யோபு 23. யோபு 23 அதனுடைய 13. அவரோ வென்றால் ஒரே மனமாய் இருக்கிறார். ஒரே மனமா இருக்கிறாரு. அவரை திருப்பத்தக்கவர் யார்? அவரை போய் திருப்புறது யாரு? அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் அவருக்கு விருப்பம் மாதிரி செய்வாரு. வேணா இருந்துக்க, இல்ல செத்து போ. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். போதும். எப்படி எப்படி எப்படி? அவரே என்றால் யார் என்றால் புருஷனா? அவன் நல்ல கட்டிக்காரி ஆகும். கட்டியலா எனக்கு மனைவி கட்டிக்காரி, அவளுக்கு பர்ஃபெக்ட் அப்படின்னு நினைச்சானா நீ அவ்வளோதான். அவரே என்ற அவளுக்கு பயங்கர ஞானம். அவர் இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. நிறைய மனைவிமார்களை பைபிள் என்ன சொல்லுது? மனைவிமார்கள் என்ன சொல்லுது? புத்தி உள்ள ஸ்திரீன்னு சொல்லுது. மனைவிமார்களை சொல்லலை, புருஷர்களே புத்தி உள்ள ஸ்திரீயை கண்டடைகிறவன் பாக்கியவான் இருக்குது. எப்படி? அல்ல வாலிப சகோதரிகளே, புத்தி உள்ள ஸ்திரீயை கண்டடைகிறவன் பாக்கியவான். ஸ்திரீயை கண்டடைகிறவன் இல்ல, கண்ட ஸ்திரீயை. புரியுதா? அவ பயங்கர டேலண்ட். என்னது? 5 பைசாய்க்கு உதவாது. அவன் பயங்கர டேலண்ட். அவ எம்காம் முடிச்சிருக்கிறா. வாழ்க்கையே காமாயிரும். வாலிபர்கள் இல்லையோ? எல்லாம் நீங்கள் தான் வாலிபர்கள். ஐயா ஒரு வாலிபர், அந்த ஐயா எல்லாம் வாலிபர் தாங்க. இனி கிடைச்சதெல்லாம் பாருங்க. ஆழமாக என்ன செய்யணும்? ஆழமாக என்ன விட்டு பார்க்கணும்? அப்படியே போர் விட்டு பார்க்கணும். தண்ணியே கிடைக்கிற சாமி. 2000 கிட்டும், 2000 5000 கிட்டும். கிட்டாத போகாத போடு. ஹல்லேலூயா. அவரோ என்றால் அவர் ஸ்ட்ராங்கா இருக்காரு. அவர் உன்னை குறித்து நினைச்ச காரியத்தில் அவர் தவறுவதல்ல. இஸ் வெரி ஸ்ட்ராங். அவரோ அசையாத சீயோன் பர்வதத்தை போல் இருக்கிறார்னு வேதம் சொல்லுது. சொல்லுதா இல்லையா? சொல்லுதா? அவர் தெளிவாக இருக்காரு. அவரை நம்ம என்ன செய்யணும்னா ஆண்டவரை வசமாக திருப்போம். எப்படி? சிலவங்க அந்த ஆண்டவரை திருப்ப போகும்போது தான் என்ன ஆகும்? இவங்க கழுத்து இப்படி போய் திரும்பி இருக்கும். உரல் கடையில் தலையை விட்ட மாதிரி ஆண்டவரே திருப்பிடுவாங்க. கர்த்தருடைய கிருபையினால நான் ஆண்டவரை இன்னைக்கு திருப்பி விட்டேன். அவரை உலுக்கி அசைய வைத்து விட்டேன். அவர் எங்களுக்கு நான் உலுக்கின உலுக்கில் பணமாய் தொழிந்தார். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் ஏதோ உலுக்கணுன்னே அவர் செய்ய மாட்டார். பக்தி உள்ளவனை கர்த்தர் தனக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறார். அவனை அவருடைய வாழ்க்கையில் சுதந்திரமாக வச்சிருப்பார். அவன் கேட்கும்போது அவர் செவி கொடுப்பாராம். ஹல்லேலூயா. அடுத்த வருஷத்தை போடுங்க. நமக்கு லைட்டாக காட்டினாலே சொருகுது. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவர்கள் ஒன்றும் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. ஏங்க விசுவாசிங்க, எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். நீ இங்கிட்ட திரும்பாத, அவள்கிட்ட திரும்பாத, கேட்டியான்னு சொல்லிவிட்டு பேசிகிட்டு இருப்பாளுங்க. செத்த எனக்கே திரும்பினதும் கஷ்டமாக இருக்குது. அப்போது மொத்தமாக வாழ்க்கை சிலருடைய பேச்சுக்கும் சிலருடைய கிழவி பேச்சுக்கும் வேதம் சொல்கிற மாதிரி கிழவி பேச்சுக்கு மயங்கி கிடப்பாங்க. கொண்டு தலை வாழ்க்கையே எப்படி திரும்பி இருக்கும்? கழுத்து திரும்பிச்சுன்னா நான் தட்டி சரியாக்கிடுவேன். வாழ்க்கை திரும்பிச்சுன்னா என் பிரச்சனை இல்லை. பாஸ்டர் அந்த கழுத்து கொஞ்சம் செருமி இருக்கு, ஓகே தூக்கி விட்டுருலாம். வாழ்க்கை சரியில்லைன்னா பிரச்சனை உன் கையில். உன் வாழ்க்கை வேறு திசைக்கு திரும்புகிறது. காற்றடிக்கிற திசைக்கு திரும்புவதல்ல உன் வாழ்க்கை.
அந்த பாய்மர கப்பலை காற்றடிக்கிற திசைக்கு விடுகிறதில்ல, அந்த மாலுமி நினைக்கிற திசைக்கு கப்பல் திரும்புவதே வாழ்க்கை. இன்னைக்கு கிழக்கு வாக்கில் காத்தடிக்குது, நம்ம கிழக்கு வாக்கில் போவோம். கிழக்கே காற்றடிக்கலாம், ஆனால் உன் வழி, உன் எல்லை, உனக்கு கொடுக்கப்பட்ட தேசம் மேற்கென்றால் மாலுமி நினைச்சா மேற்க தான் திரும்பும். வசனம் சொல்லுது, நான் அல்ல. உங்கள் வாழ்க்கையின் மாலுமி கர்த்தராக இருக்கணும். ஹலோ, அது வேணுமா? அது உங்களுக்கு வேணும்னே தோணலையே. ஹல்லேலூயா. வசனத்தை பேசுகிறாங்க. எத்தனை கோடி ரூபா கொடுத்தாலும் கிடைக்காது. ஆழத்துலேருந்து மூங்கிப்பாய் போய் எடுக்கிறோம். சும்மாலாம் எடுத்துகிட்டு வரல சத்தியத்தை. தூங்காமல் கொல்லாமல் சுய விருப்புகளெல்லாம் வெறுத்து ஆழமாக உட்காந்துருக்குறோம். ஹல்லேலூயா. சும்மா இல்லை, ஆண்டவர் கொஸ்டின் கேட்பார். என்ன மயிரை பிடுங்குறேன்னு கேட்டால் அவனுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அது நான் சபையில் அன்று சென்றிருந்தேன். குறிப்பிட்ட அலுவல்கள் எனக்கு இருந்தபடினாலே நான் கால் அட்டன் பண்ணிக்கொண்டே இருந்தேன். இரண்டாவதாக நான் யூடியூபில் கேட்கணும்னு நினைத்தேன். உன்குழாய் பிறகு இருக்காது. அதாங்க தமிழில் யூடியூபுக்கு நீ மக்கள் என்னெல்லாம் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. டியூப்னா குழாய் தானே. இதெல்லாம் நல்லா கண்டுபிடிக்கிறாங்க நம்ம ஆளுங்க. அதுவும் தெரியாது இதுவும் தெரியாத சாத்திரம். ஏய், இது இல்லை சோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா உட்கார்ந்திருந்து பொங்கணும். எப்படி? அப்பாவே பொங்கணும். அப்படி வலிவ ரபத ரஹந்த ரபூர ஹைஷியாண்டரா ரிப்ராலஹந்தி ரபூதாரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியாணி சும்மா வராது. சொல்லுங்க, பிரியாணி ஷெட்யூல் போட்டோன்னா வந்துடாது. கர்த்தருடைய ஆவியானவர் தன்னுடைய மகிமையை ஊற்றும் போது பிரியாணி வரும். வந்துச்சா ஒரு ஆள் கூட சொல்லலை எனக்கு டேஸ்ட்டாக இருந்ததுன்னு. ஆவியோடும் உண்மையோடும் இருந்து பிரியாணி ரெடி பண்ணோம். நானே ஆம்பளைங்கள்ட்ட சொன்னேன், தயவு செய்து யார்கிட்டையும் நல்லா இருக்குதான்னு கேட்காதீங்க, அவளுகளா சொல்லுவாளுங்க. அப்போ வாங்கிக்கிடுங்க, பட்டத்தை வச்சுக்கிடுங்க. நீங்களா வாங்கினீங்கன்னா எல்லாம் ஒரு இடம் இல்லைங்கன்னு வாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்கள்லாம் நான் தான் உப்பு போடணும், நான் தான் மிளகு தூக்கணும், என்னை இல்லாமல் ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. நான் ஒரு வாட்டி ஃபஸ்ட்டு டைம் பிரியாணி போட்டேன் வீட்டில். அம்மா இருக்க போது அப்போ அம்மாவுக்கு ஒரு கல்யாண நாள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது சரி ஓகே ஒரு பிரியாணியை போட்டுருவோன்னு சொல்லி வீட்டில் எல்லோரும் நாங்கள் ஃபேமிலியாக இருந்தோம். அந்த டைம் கொரோனாவுக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், இந்த டைம் ஐ திங்க் ஸோ. அப்போ நாங்கள் பிரியாணி போட்டோம்போ ஃபஸ்ட் டைமாக நான் போடுறேன் ஒரு 2.5 கிலோ பிரியாணி போடும்போ என் அம்மா நான் என்ன செஞ்சாலும் திருப்தி ஆக மாட்டாங்க. ஏன்னா அவங்க தான் பெரிய ஆள் அப்படின்னு ஒரு நினைப்பு இருக்குது பாருங்கள் அவங்களுக்கு. நம்ம தான் நல்லா செய்வாங்க, அது வேறு, சூப்பராக செய்வாங்க, அது வேறு. ஆனால் அவங்களுக்கு ஒரு இது இருக்குது பாருங்கள், நான் எதாவது நல்லா செஞ்சு கொடுத்தாலும் எல்லாம் பரவாயில்ல இப்படி தான் சொல்லும். நானும் சொந்தமாக பிரியாணி செய்கிறேன், டேய் உப்பு குறவுலன்னு சொல்லி கிளவி அம்மா உப்பை போட வச்சு பிரியாணி நல்லாச்சு, உப்பு கொஞ்சம் ஏறிச்சு, தொலைச்சிருவேன் உனைய. அல்லேலூயா. அதனால தான் நாங்கள் சிலரெல்லாம் உள்ளே விடுறதில்ல. தப்பே பண்ணாலும் நம்ம பேரடிப்பட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹல்லேலூயா, அல்லேலூயா. அம்மா கிருபை சும்மா இல்லைங்க, நல்லா ஜோம் பண்ணி தான் செஞ்சோம். நான் நல்லா இருந்ததா? நல்ல ஃபுல் பலத்தில் செஞ்சோம். எல்லாம் ஒரு ஆள் கூட சும்மா இல்லைங்க, ஆம்பளைங்க அத்தனை பேரும் ஈக்குவலாக வேலை செஞ்சாங்க. இஞ்சி இடிச்சிடுறதுலேருந்து, வெளுத்துள்ளி தள்ளி போடுறதுலேருந்து தீவிரமாக வேலை செஞ்சாங்க. சலாட் அறிகிறது என்ன, சே
சேலடெல்லாம் செமையாக இருந்தில்ல இல்லையா? அந்த தேசத்து மக்கள் கண்டிராத ஒரு சிறப்பான ஒரு தரத்தில் நாங்கள் அதை செய்தோம் மெச்சிக்கொள்கிறோம் ஆண்டவருடைய நாமத்தில். அல்லேலூயா. ஆமாங்க, 5 கிலோ போட்டிருக்கோம்ல, இனி அடுத்து 50 கிலோ போடுவோம் இல்லையா ஆண்டனி பிரதர்? பெரிய சட்டை விட்டு தூக்குறது அளவுக்கு நல்ல பைபிள் ஆண்கள்லாம் இருக்கிறாங்க. என்ன நீங்கள் மட்டும்தான் பெரிய சமையல் கிடையாது. கர்த்தர் எங்களுக்கும் கிருபையை தந்திருக்கிறார். விசுவாசிக்கிறதுனால் பேசுகிறேன். எப்படி பேசுகிறேன்? உங்களை நான் உங்கள் தாய்க்குள்ளத்தை நான் தப்பா இல்லை, நீங்கள் எல்லாமே எங்களுக்கு சோறு இல்லை, ஆனாலும் எங்களாலே முடியும். தேவனுடைய கிருபை, தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா. தட் இஸ் a thing. ரைட்டு. ரைட், அப்படியே திருப்பிக் கொள்ளுங்க. நீதிமொழிகள் 19:21. நீதிமொழி நல்ல தெரிஞ்ச வசனம். நீதிமொழிகள் 19. மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகமானாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். ரைட், இஸ் வெரி கிளியர். பாருங்க, மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஒரே மேட்டரா இருக்குங்க, பல நினைவோட இருப்பான். இந்த கேப்ல இடையில வந்து என்ன செய்யறது? கொளுத்தி விடுறது. என்னது அங்கங்கே நினைவுகள்னா என்னது? இப்போ தீக்குச்சியில் இருக்குல்ல, தீக்குச்சை அப்படியே தொட்டா நீங்கள் அடுக்கி விட்டுட்டு நீங்கள் முதல்ல கொளுத்துனா என்ன ஆகும்? மொத்தமும் எரியும். இடையில கொளுத்துனா எரியாதா? இடையில கொளுத்துனாலும் எரியும். நம்ம ஆளுங்க முதல்ல வாயை அடைச்சிப்பாங்க. கரெக்ட் அந்த பாயிண்ட்ல கேட்டி ஆடி பருப்பு கறியிலே முடிஞ்சது. அதில் பருப்பு கறி இல்லை, பருப்பு கறியில் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. பருப்பும் பப்படம் கொள்ளலாம், ஆனாலும் இந்த ரசம் முதல்ல கொளுத்தினாலும், பருப்பு கறியில் கொளுத்தினாலும் என்ன செய்யும்? பருப்பு கறி போஞ்சாலும் நாரும், ரசம் போஞ்சாலும் நாரும். ஆக நீ ஏற்கனவே பலவீனமாக இருக்க, ஒரு பலத்தோடு இருந்துக்கோ. கண்ட கழுதைட்ட போய் கொளுத்த போன எரிஞ்சு முடிஞ்ச அப்புறம் தான் தெரியும் உள்ளே போஞ்சிட்டு இருக்கிறது. எரிஞ்சு வெளியே வரும்போது நாரும். அப்போ எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க. ஹல்லேலூயா. நம்ம இருதயத்தில் அவ்வளோ பெரிய நினைவு இருக்குங்க. ஒரு காரியத்தில் பல நினைவு இருக்குங்க. எனக்கே பல நினைவு இருக்குது. எல்லாரும் சேர்ந்து ஒரு காரியத்தை நினைக்கும் போது எத்தனை ஆயிரம் நினைவு இருக்கும். இருக்குமா இல்லையா? நேற்று பிரியாணியில் கூட அப்படி நிறைய நினைவுகள் இருந்தது. ஆனால் நான் என்ன செஞ்சேன்? கரெக்டாக இருந்தேன். தம்பி அசராத, உப்பு ஜாஸ்தியாச்சு சிக்கல். ஜோசுவா கிட்ட உப்பு டிபார்ட்மெண்ட்டை கொடுத்துட்டேன். பாஸ்டர், தொடத்தில் கடைசி வரைக்கும் உப்பை நீங்கள் தான் போடணும், வேறு யாரும் உப்பு பிரச்சனை உங்கள் பிரச்சனை. அல்லேலூயா. ஞானமாக இல்லைன்னு வச்சுக்கோங்க, நானும் உப்பை போடுவேன்னா முடிஞ்சிருச்சு சீனு. அல்லேலூயா. உப்பு போட தெரியாதுன்னு இல்லை, ஏன்னா அது ஒவ்வொரு நிலைக்கும் பதமாய் போடணும். அளவு தெரிலன்னா மாட்டிடுவோம். சங்கு கீழே இருக்கிறதோ, இப்போ டப்பா தூக்கினது கீழே இருக்கிற பெரிய பிரச்சனை. அல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதை. எவ்வளோ வேலை செஞ்சுருப்போம் இல்லையா? நீங்கள் பல வருஷம் உப்பு போட்டிருப்பீங்க. நாங்கள் பக்குவமாக ஒரு நாள் ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, உப்பை கரெக்டாக போடலை, பரம்பரையே காலி. பாருங்க, இதெல்லாம் பாருங்க. நிறைய மனுஷனுடைய நினைவுகள் எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் கடைசியில் எது நிறைவாகும் தெரியுமா? ஜோம் பண்ணி தாங்க செஞ்சோம். கர்த்தருடைய நினைவுகள் இருந்தனால, உண்மையில சொல்கிறேன், நான் செஞ்சதுனாலையோ, இந்த வாலிபர்கள் எல்லாம் செஞ்சதுனாலையோ, நாங்கள் ஆம்பளைங்க எல்லோரும் செஞ்சதுனாலேயோ அது நல்லா வரலைங்க. நான் சொல்கிறேன், நேற்றைய பிரியாணி செம்மையாக இருந்தது. சென்னையில் நம்ம ஊர் மக்களுக்கு, உண்மையிலே சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன், நம்ம ஊர் மக்களுக்கு பிரியாணி சாப்பிட தெரியாது. சென்னையில் பிரியாணி பல ரேஞ்சில் இருக்குது. நம்ம ஊர் தாண்டி அங்கெல்லாம் பிரியாணி பல ரேஞ்சில் சாப்பிடுவாங்க. பிரியாணிக்கு டேஸ்ட் டிஃப்ரெண்ட் இருந்தால் கஷ்டம், நீ அவங்கள ஏமாற்ற முடியாது. நீ இங்கே 7 கூட்டு 11 கூட்டு வச்சு நீ ஏமாற்றலாம், சாப்பாடை சாப்பிட்ருவாங்க. பரவாயில்லையே, ஓஹோ கேரளா சாப்பாடுன்னு அவன் வியந்து பார்ப்பான். அங்கே பிரியாணி நீ ஏமாற்ற முடியாது, கொண்டே போட்டுவான் அவன். அந்த ஸ்டைலில் பிரியாணி இருந்ததுன்னு நான் சொல்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைக்கு.
ஹல்லேலூயா. இல்லையா? எவ்வளோ சாப்பிட்ருப்போம் இல்லையா? நம்மளே தின்னு தான் சரியாக்கணும். ஆஹா, ஹல்லேலூயா. அப்போ பாருங்களேன், நிறைய நினைவு இருக்கு. எனக்கு நிறைய ஐடியாஸ் இருக்குன்றதுனால நான் ஜெயிச்சிட மாட்டேங்க. எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. எனக்கு பிரியாணி ஒன்றுமே தெரியாதுங்க. ஒரு 2-3 டைம்ஸ் தான் நான் போட்டிருக்கேன் பிரியாணி. எனக்கு நிறைய ஐடியாஸ் இருக்குது. நான் நிறைய யூடியூப் சேனல் பார்த்துருக்குறேன். கர்த்தர் ஆசீர்வதிக்காம எதுவும் ஆசீர்வாதமாய் வராது. ஹல்லேலூயா. பாயாசம் பார்த்தீங்களா? பாயாசத்துக்கு பிரியாணி போட்டியா, பிரியாணிக்கு பாயாசம் போட்டியான்ற மாதிரி சூப்பராக இருந்தல. அது திஸ் இஸ் நாட் அவர் கிரெடிட். அண்ட் ஷோர்லி இட் இஸ் a credit of God. ஹல்லேலூயா. ஒரு வனாந்திரத்தில் போய் ஒன்றுமில்லாத இடத்துல போய் லாஸ்ட் டைமில் எல்லாத்தையும் கத்த ரெடி பண்ணி 9:20 தான் கரெக்டாக ரெடி பண்ணினார். பின்னால் அவ்வளோ வேலை செஞ்சுருக்கோம். காத்திருந்து அங்கே ஃபோனை போட்டு இங்கே ஃபோனை போட்டு ஐயோ லாட் ஆஃப் நிறைய வழியில் கான்டாக்ட் பண்ணி கரெக்ஷனில் கத்தர் ஒரு இடத்த தந்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அங்கே போய் நன்றி சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல. I'm truly I thank my God. Hallelujah. Hallelujah. நம்ம நினைவு பயங்கரமாக இருக்குங்க, நிறைய இருக்குங்க. ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். Hallelujah. You are comfortable, stay there. ஆண்டவருடைய நினைவில் நீங்க நில்லுங்க, கம்ஃபர்டபுளா நில்லுங்க. ஏன்னா நீ நினைக்கிற கம்ஃபர்டபுளை விட மோர் கம்ஃபர்டபுளா உனக்கு கர்த்தர் தருவார். நீ நினைக்கிற பாதுகாவலை விட பெரிய பாதுகாவல் தான் அவரு. அவர் அழிக்கிறவர் அல்ல, அவர் ஆதாயம் பண்ணுகிறவர். இல்லாததையே இருக்கிறத மாட்டுவார், சூழலையே சாதகமாய் மாற்றி கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. கடைசியா வசனம் வாசி முடிச்சிடலாம். ஏசாயா 46 10 பார்ப்போம். நானே படிக்கிறேன். 10 போடு. ஏசாயா 46 10 எல்லாரும் மானிட்டர் பாருங்க. எனது அந்ததியா அந்ததில் உள்ளவைகளையும் ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளையும் பூர்வ முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலைநிற்கும். எது நிலைநிற்குமா? சிஸ்டர், பிரதர், கர்த்தருடைய ஆலோசனையை நிலைநிற்கும். அதனால தான் நீங்கள் தோல்வி அடைகிறீர்கள் என்றால் அது உங்கள் நினைவுன்னு அர்த்தம். அதாவது தொடர்ந்து தோல்வியை அடைஞ்சிட்டு இருக்கீங்க, அல்லது நீங்கள் எடுத்த காரியம் எல்லாம் தோல்வி அடையுதுன்னா அது தேவனுடைய விருப்பத்துக்கு நீ கீழ்ப்படியாமல் இருக்கிற, அவருக்கு பக்தி உள்ள பிள்ளையா இல்லை என்று அர்த்தம். கர்த்தர் பக்தி உள்ள பிள்ளைய தன்னுடைய வேலையை செய்ய தெரிந்து கொள்வார். கவனமாக கவனிங்க. நம்ம வாழ்க்கைக்கு இதுதான் நம்ம வாழ்க்கை. பாருங்க பூர்வம் அறிவிக்கிறேன், என் ஆலோசனையே நிலை நிற்கும். எனக்கு சித்தமானவளை, எனக்கு விருப்பமானவைகளை தான் நான் செய்கிறேன். சிஸ்டர், பிரதர், ஆண்டவருக்கு விருப்பமானதை தான் இங்கே செஞ்சிட்ருக்கிறார் ஆண்டவர். எவனெல்லாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறோளோ அவன் மூலமாக ஆண்டவர் செய்த காரியம் இங்கே வந்துடும், நல்லவைகள் வரும். ஆனால் தீயவை இந்த காரியத்து வருதுன்னா தேவனுக்கு கீழ்ப்படியாத மனுஷன் மூலமாய் இந்த பூமியில் தீயது வரும், மாற்றமே கிடையாது. அதில் தேவனுக்கு விருப்பமே இல்லை. நாம் கூட தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இது நானாக்கும் அதாக்கும் இதாக்குன்னு சொல்கிறேன்னா அந்த தீமையில் முடிஞ்சிடும். கர்த்தர் எண்ணியே பார்க்க மாட்டார். சுயபலன், சுயபராக்கிரமம், சுயபக்தி விருத்தி, சுயம் 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 அற்ப பிரயோஜனம் அது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க கீழே பாருங்க 11வது வசனம். உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராயிருக்கிறேன். அதை நான் சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செஞ்சு முடிப்பேன். டேய், உன் காரியத்தை நடத்த எவ்வளவு தூரத்திலிருந்து வேணாலும் யாரை வேணாலும் கர்த்தர் அழைத்து கொண்டு வரவும் முடியும். காரியத்தை நடப்பித்து முடிக்கவும் தேவனால் முடியும். நீ நம்ப வேண்டியது கர்த்தரை, நீ பற்றுதலாய் இருக்கிறது தேவனையா இருக்கட்டும்.
ஹல்லேலூயா. அப்போ தாங்க எல்லாரும் உயருவீங்க. சபையில் எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கும் ஆசை எனக்கு. நடக்குமா? நினைவுகள் பெரிய ஆப்பு இல்லை. பெரிய ஆப்பாக இருக்கிறது என்னது? நினைவு. மனுஷனுடைய நினைவு எவ்வளவு பல. ஆனால் அடுத்த லைனை மறந்தார தேவனுடைய நினைவு தான் நிலை நிற்கும். ஹல்லேலூயா. உன் காரியத்தை வாய்க்க பண்ண அது கிழக்கிலேருந்து வரணும், இல்லை மேற்கிலேருந்து வரணுமா, இல்லை தூர தேசத்துலேருந்து வரணுமா, அது யாராக இருந்தாலும் தேவன் திட்டம் பண்ணினார் என்றால் அதை நிறைவேற்றி முடிப்பார். முரட்டு இருதயம் உள்ளவர்களே, வசனத்தை போட்டு தம்பி, முரட்டு இருதயம் உள்ளவர்களே. அடுத்த வசனம், நீதிக்கு தூரமானவர்களே எனக்கு செவி கொடுங்க. முரட்டு இருதயம் யாரு? நம்ம தான். ஆசீர்வாதமே இல்லை இருக்கியா? நம்ம தான். முரட்டு ஆட்டம் முரண்டு பிடிக்கிறது, அதிலே கிடந்து நான் இதுதான் செய்வோம், இதுதான் கரெக்டு. ஆண்டவர் ஆசீர்வாதப்பாருனாப்பா கட்டுறேன். ஆண்டவர் பெய் பல வருஷம் ஆகிருக்கும். ஆண்டவர் பெய்யே பல வருஷம் ஆகிருக்கு. அதில் இருந்து கொத்திட்டு நிற்பான். கேட்டா சொல்லுவோம், அவங்க எல்லாம் பாரு நல்லா இருக்காங்க, என்ன கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஓய் ஆண்டவரே ஓடி வாரும், என்ன சரியாக்கும், இங்கே வந்து ஆசீர்வதியும். ஆண்டவர் பாவம் இல்லை, நீ தான் பாவம். ஹல்லேலூயா. முரட்டு இருதயம் உள்ளவர்களே, தேவன் நீதிக்குனா தேவன் சொன்ன வாக்கு தத்தத்துக்கு தூரமானவர்களே. ஆண்டவர் சொல்றதை விட்டு வேற எங்கே போற நீ? எனக்கு செவி கொடுப்பா இல்லையா? எத்தனை காரியத்தில் நம்ம இப்படி முரட்டாட்டம் பிடிச்சிருப்போம். எத்தனை காரியத்தில் தேவன் சொன்ன வாக்கு தத்தத்துக்கு தூரமாக இருப்போம் இல்லையா? எனக்கு செவி கொடுன்றாருப்பா. கொடுக்குறீங்களா? நீங்கள் செவி கொடுத்தா கர்த்தர் உங்களை என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாக இருப்பதில்லை, என் ரட்சிப்பு தாமதிப்பதில்லை, நான் சீயோனில் ரட்சிப்பும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையும் கட்டளையிடுவேன். நான் சொல்கிறேன்ப்பா, சீயோன் உன் தேசமே உன் நிமித்தம் ஆசீர்வாதமாக இருக்கும். அப்புறம் உன் வாழ்க்கை என்ன, உன் குடும்பம் என்ன ஆசீர்வாதமாக இருக்காது. அது உன் தேசத்தையே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான் விசுவாசிக்கிறேங்க, நான் இருக்கிற தேசம் ஆசீர்வதிக்கப்படும். பார்க்குறீங்களா? நான் இருக்கிற பஞ்சாயத்து ஆசீர்வதிக்கப்படும், நான் இருக்கிற தெரு ஆசீர்வதிக்கப்படும், வளமாக மாறுங்க. அவன் ஆண்டவரை நம்பலைன்னா கூட என் தேசம் ரட்சிக்கப்படும். ஹல்லேலூயா. ஒரு நாள் அவன் அறிவான், இவனோடு இருக்கிற தேவன்தான் இவனை செழிப்பாக்கினபடினாலே நாமளும் செழிப்பாக இருக்கிறோம். நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் நல்ல செழிப்பாக இருந்து பாருங்கங்க. நீங்கள் செழிப்பாக இருக்கிற காரியத்தில் உங்களை மனுஷர்கள் நாடுவார்கள். நான் சொல்லட்டுமா? நான் உண்மையிலே சொல்கிறேன், நான் ஆவியில் செழிப்பாக இருக்கிறேன். அதனால தான் தேவனை அறியாத பிள்ளைகள் கூட எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்னு கேட்குறாங்க. எப்படி? நிறைய பேர் கேட்பாங்கங்க. என் ஸ்ட்ரீட்டில் நிறைய வேற்று மதத்தினர் இருக்கிறாங்க. நான் எல்லாரோடும் உறவில் இருக்கிறேன். அவங்க என்கிட்ட கேட்பாங்க, ஏப்பா எனக்காக வேண்டிக்கப்பா கேட்பாங்கங்க, கேட்குறாங்கங்க. கர்த்தர் அற்புதம் செஞ்சுருக்காருங்க. நாளையில் சர்ச்சுக்கு வந்திருக்கணும். சர்ச்சுக்கு வந்ததையே நான் சரி பண்ண கஷ்டப்பட்டுருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் கொடியை பிடிச்சி வச்சு கெட்டி மேலே விடணும் பாருங்கள். இந்த வேலை நம்ம செஞ்சிட்ருக்குறோம். தேவன் இழுத்து கொள்ளாமல் ஒருவனும் அவர் ஸ்தானத்துக்கு வர முடியாது. ஆனால் நீ தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்பது உண்மை. நீ தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கலாம். அவனை பிடிச்சிட்டு வந்து இங்கே உட்காராக்கிறது இல்லை. சும்மா பிடிச்சிட்டு வந்து உட்கார வச்ச உடனே எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்காது. புரியுதா? நீ போ, தொட வேண்டியதை தொடு, செய்ய வேண்டியதை செய், கர்த்தருக்கு பிரியமானதை செய். கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவருக்கு தெரியும் எவனை எப்போ தூக்கணும்னு. நீ போய் நோண்டி எப்படி ஆச்சு அவியலை சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வரணும். கடைசியில் அதுதான் சர்ச்சுக்கே பிரச்சனை. ஆண்டவர் சொல்லுவார், அப்போவே சொன்னேன் இவளை சேர்க்காதேன்னு. இல்லை ஆண்டவரே, ஒரு சேர் காலியாக இருந்தது. ஹல்லேலூயா. சேர் காலியாக இருக்குது. இங்கே சேர் காலியே இல்லைங்க.
இங்கே சூடானால கொஞ்சம் வைக்க விட்டுருக்கிறாரு இல்லை இன்னைக்கு. ஹல்லேலூயா. தூதர்கள் உட்கார்ந்து கேட்குறாங்க, தூதர்கள் ரெண்டு அடுக்கில் தலையை நுழைச்சி போட்டு பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க சத்தியத்தை. ஐம் சீயிங் இன் மை ஸ்பிரிட். கிறுக்கேன்னு சொல்லுவீங்க என்ன. தூதர்களுக்கு இங்கே இடம் இல்லை. இந்த இடத்துல எல்லாம் நுழைச்சிட்டு உட்காந்துருக்காங்க. கண்ணு தெரியுதா? என் கண்ணுக்கு தெரியுது. தூதர்களுக்கு ஒன்றுமே இல்லைங்க. அவங்க சத்தியம் கேட்குறதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. உங்களை மாதிரி என்ன மாதிரி இல்லை. அவனை கேட்டால் புரிஞ்சுப்பானுங்க. ஆனால் அவனுக்கு பலன் கிடையாது. ஆனால் உனக்கும் எனக்கு தான் கேட்டால் பிரயோஜனம், பலன். ஆனால் நம்ம இங்கே பாருங்கள், கல் மாதிரி மண் மாதிரி என்னமோ இருக்கிறோம் பாருங்க. தூதர்களை பாருங்க, கேவலமாக இருக்குதா? நான் சொல்கிறேங்க, நீ வருகிற நாட்களில் இந்த சபையில் தூதர்கள் பறந்து போகிறதெல்லாம் பார்ப்பீங்க. நீங்கள் பறந்து போகிறது பார்ப்பீங்க. கத்த சபையில் இருக்கிறாரா, காரியம் நடக்குதானே நீ பார்ப்ப. விசுவாசிக்கலைன்னா கூட சபைக்கு வந்தால் உன் கண்ணை இடித்து கலக்கி காட்டி தருவார். எப்படி? உன் கண்ணை கலக்கி காட்டி தருவார் உனக்கு. நான் சொல்கிறது உண்மையாக இருக்கணும்ல, இல்லையா? தேவ மனுஷன் சொல்கிறது உண்மையாக இருக்கணும்ல, பொய்யா இருக்கக்கூடாதுல்ல. முழங்கால் யாவும் முடங்குன்னு தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆராதனைன்னா சும்மா இல்லை. தூதர்களுக்கெல்லாம் ரகசியம் தெரியாது. கர்த்தருடைய பிள்ளைகள் மூலமாக தான் ரகசியத்தை தூதர்கள் கூட சொல்லுவார். அவனுக்கு அவன் ஏன் தெரியுமா எப்படிலாம் தலையை நுழைச்சிட்டு இருக்கானுங்க தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்கிறது உங்களுக்கு என்னன்னே தெரியல. இப்போ தெரியும். உங்களுக்கு தெரியாதது உங்களுக்கு தெரிஞ்சது தான் அவங்களுக்கு தெரியும். தெரியாதது அவங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு இப்போ புரியலைல்ல? புரிஞ்சுதா? உங்களுக்கு தெரிஞ்சது தான் அவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாததை சொல்லுகிறார் என்றால் ஆவியானவர் புதிய வெளிப்பாடுகளோடு சத்தியத்தை வெளிப்படுத்தும் போது வான் காது கேட்குதோ இல்லையா, அவனுக்கு தெரியும். அவனுக்கு வேலை செய்யணும். இந்த காரியத்தை கேட்டு தான் வேலை செய்யணும். அதனால நுழைஞ்சு வந்து நிற்கிறான். உங்கள் தூதர்கள் எல்லாம் இதில் நுழைஞ்சு நிற்கிறது யாது தூதர்கள் நினைக்கிறீங்க? உங்களுக்கு எனக்கும் வேலை செய்கிற தூதர்கள் அப்படியே நுழைஞ்சிருக்கானுங்க. ஏ சிங்குக்கு வேலை செய்யணும், நான் சிங்கோட ஆள், சிங்குக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி கேட்டுட்டு சிங்குக்கு முன்னாடி இப்படி நிற்பானுங்க. சிங்கு இயேசுவின் நாமத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையில் இருக்கிற ஆசீர்வாதத்தை எனக்கு அனுமதிக்கப்பட்ட தூதனே உனக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன், இன்றைக்கே அது கொண்டு வானா, அது கொண்டு வரப்படும். ஹல்லேலூயா. இந்த பூமியில உன்னை விட என்னை விட பெரிய ஆளு யாரும் இல்லை. ஹல்லேலூயா. புரிஞ்சுக்கோங்க, சபை ஞானமுள்ள சபையை மாறட்டும். விளாங்கா தலைன்னு சொல்லுவாங்க. விளாங்கா 40 வருஷம் ஒரே சபையில் உட்காந்துருக்கிறது. அப்படியே இருந்து அந்த இடத்துல எண்ணெய் எல்லாம் வாரி பூசி பார்த்துருக்கீங்களா? சில சர்ச்சில், பழைய சர்ச்செல்லாம் நான் பார்த்துருக்கேன். நான் அப்படியே இருப்பாங்க, தலையை கொடுத்து இதுவும் வடிவாங்க. இங்கே நடக்காது, தொலைச்சு போடுவேன், ஆட்டி தான். ஹல்லேலூயா. ஞானம் உள்ள பிள்ளைகளாக இருங்க. நீங்கள் தேவனால் திருப்தியாக்கப்பட போகிற பிள்ளைகள். அவருக்கு பிரியமான பிள்ளைன்னா அவர் என்னவா இருக்கணும்? முதல் வசனத்தை வாசிங்க சிஸ்டர். முதல் வசனம் சங்கீதம் 65. சங்கீதம் 65:4. உம்முடைய பிரகாரங்களின் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிறவன் பாக்கியவான். சங்கீதம் 4 படிங்க. சங்கீதம் 4:3.
மூன்று பக்தி உள்ளவனை கர்த்தர் பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று கர்த்தர் அறியுங்கள். தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். நான் கூப்பிடுறையில் அவர் எனக்கு அவர் செவி கொடுப்பார்னு கூட சொல்லல, கேட்பார்ரா. எப்படி நான் சொன்ன கேட்பார். சொல்லுங்க, சொல்றீங்கல்ல, நான் அவர்கிட்ட சொன்ன கேட்பார். அவ்வளோதான்டா. நான் ஜெபிக்கும்போது, நான் வேண்டும்போது இதை தான் நான் விசுவாசிப்பேன். கர்த்தர் எனக்கு செவி கொடுக்குறார். நீ சுகத்தை வாங்கிட்டு போயிடுவ, நீ நன்மையை வாங்கிட்டு போயிடுவ, அப்புறத்தில் போய் என்னையே குத்த சொல்லுவ. நீ கவலைப்பட மாட்டேன். பக்தியாக இருப்பது தான் என் வேலை. அவருக்காக பக்தியாக இருந்துகிட்டே இருக்கணும், அதான் என் வேலை. என்ன தான் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் பக்தியாக இருந்தேன்னா நான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன். நான் அவரை நோக்கி டேடி இதை செய்யுங்கன்னு அதை செஞ்சிருப்பார். அவ்வளோதான். சொல்லுங்கள், அவ்வளோதான். கையை எப்படி எடுத்து சொல்லுங்கள், அவ்வளோதான். பிரச்சனைக்கு பாடு அவ்வளோதான், வியாதிக்கு பாடு அவ்வளோதான், எதிர்பார்ப்புக்கு அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிடும். நான் கேட்பேன், அவர் எனக்கு என் கூப்பிடுதலை கேட்டு என் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. நீங்கள் திருப்தியாக இருப்பது தான் தேவனுடைய சித்தம். திருப்தியாக இருப்பது மாத்திரமே தேவனுடைய சித்தம். ஹல்லேலூயா.